வாங்க வாங்க மக்க வாங்க வாங்க நம்ம நாடகம் பார்க்க வாங்க வாங்க பழைய புதிய நாடகம் பார்க்க நாடக கலைக்கு பெருமை சேர்க்க மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு நம்ம மாயாகுளம் மாதவன் சேனல் இருக்கு வந்தாலே குடியில எது நல்லா இருக்கோ அதை தானே பார்க்க முடியும். மூஞ்சி மோர கட்டி பாரு மோர கட்டிய நீலாம் ஒரு ஆம்பளை இருந்து வந்திருக்க என்னைய பாருங்க எப்படி இதே பாரு உனக்குலாம் வெக்கமா இல்ல சோத்து திங்க சோத்து சுண்ணாம்பு திங்கிறியா சுண்ணாம்பு தின்னி நல்ல பாட்டா இருக்கு குண்டாங்க தின்னி இடையில மானே தேனே பொன்மானேன்னு போட்டுக்க. ஏய் பைத்தியம் இந்த பாட்டு எந்த படத்துல பாத்து பாருடா வேற உன்னை வஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்ன இத ஏத்தி வைனே அதுல எடுத்து வைனே ஏத்தி நல்லா எடுத்து அத வாயில வைங்க. போ வாயில தான் வைக்கணும் எதுக்கு ஏன் வாயில அதத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். சண்டாளா மூஞ்சி ஆளுகளி பாரு நீ ஏதோ பிரச்சனையில இருக்க உன் பிரச்சனையை முடிச்சுக்க நான் உங்களோட போயிட்டு வந்தறேன். ஏய் எங்க போற போகும்போது எங்க போறேன்னு கேக்குற தரத்துல முடிச்ச மாதிரி இப்பதானே வந்து அதுக்குள்ள போறேங்கற நீ பாட்ல பேசிக்கிட்டு இருக்கற நான் பாட்ல போயிட்டு இருக்கேன். நீ நான் பாட்ல பேச நான் லூசா உன் பிரச்சனை என்ன உன் பிரச்சனை என்ன என் பிரச்சனைக்குரிய ஆளே நீதான் பிரச்சனைக்குரிய ஆள் நான் தான் ஆனா உன் பிரச்சனை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பிரச்சனை என்னன்னு சொன்னா தான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன் ஓச்சு விட முடியும். எதுக்கு நீ வந்து இடிச்ச இது ஒரு பிரச்சனையா பிரச்சனையாவா இது ஒரு பிரச்சனையா இடிச்சில நான் தான் இடிச்சேன். மன்னிப்பு கேளு எத்தனை ஏன் நான் மன்னிப்பு எடுக்கணும் மன்னிப்பு எடுக்க சொல்லலையா மன்னிப்பு கேட்க சொன்னையா மன்னிப்பு கேட்கிறது தான் யார்கிட்ட போய் கேட்கணும் ஏன்டா கேட்கணும் பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே சப்பா உன்னை போய் நான் சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்க சொல்லல வந்தது வராம ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு என்னை வந்து திருப்பி விட்டு பின்னாடி அடிக்கிற நல்லா இருந்துச்சா இடிச்சது நல்லா இருந்துச்சா நான் நல்லா இருந்துச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன இடிச்சது தப்பு தப்பு ஒரு பக்கம் மரியாதையா உன்னை உச்சரிக்கிறேன் ஓடி போய் நான் தான் வந்து உன்னை இடிச்சேன். ஏன் இடிச்ச நான் இடிச்சது உனக்கு எப்படி தெரியும் உன் உடம்பு என் உடம்புல பட்டதுனால தெரியும். அப்படி பேசு சோறு திங்கிற பொம்பளை மாதிரி பியவா திங்கறாங்க அருமையான சாப்பாடு போட்டாங்கல எனக்கு என்ன தெரியும் நீ பாரு பிய தின்னானே இப்படி ஆட்றியா வேகமா நீ எதை வேணாலும் திம்ப ஏன்னா நீ கொடுத்து வச்ச புள்ள உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். கொடுத்து வச்ச புள்ளையா நான் தான் வந்து உன்னை இடிச்சேன். ஏன் உடம்பு ஓ உடம்பு மேல பட்டுச்சு அப்ப ஏன் உடம்பு ஓ உடம்பு மேல பட்டிருந்தா அப்ப ஓ உடம்பு ஏன் உடம்பு மேல பட்டிருக்கல அப்ப அதுல உனக்கு பங்கு இருக்கல என்ன நான் மரியாதை கெடுத்து போட பாத்துக்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சொல்றேன் ஆம்பளை பிள்ளையாச்சு நானும் பாக்குறேன். கத்தியை எடுக்கவா எடுத்தா என்ன பண்ணுவ சொறி இப்படி சொறி இவரு கத்தியை நீ உரையில பாத்திருக்கலாம் ஆளுக கையில இருந்து பாத்திருக்கலாம் செவத்துல மாட்டு இருந்து பாத்திருக்கலாம் தனியா தங்கி பாத்திருக்கிறியா ஓங்கி குத்துனா ஒன்றரை முழம் பாக்குறியா 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 கர்மம் இந்த கர்மத்தை நான் பாக்குறதுக்கு 4 பன்னி குட்டி விட்டு பாத்துட்டு போயிருவேன். என்னத்தை பாக்குறது பன்னி குட்டி விட்டு ஆஹா நீ அதோட தான் பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. மைசூர்கார யோசனை ஏன்னா பன்னி பல குட்டி போடும் சொல்லி இருக்காங்க நீ அது மாதிரி பல குட்டி போடணும்னு ஆசைப்படுற. பன்னி பல குட்டி போட்டாலும் எதுல வாய் வச்சு பால் குடிக்குதோ கடைசி வரைக்கும் அதுல தான் வாய் வச்சு பால் அதுல தான் வாய் வைக்கும் சொல்லுவாங்கல்ல அப்ப பன்னிக்கு நிறைய இருக்குது உனக்கு எத்தனை இருக்குது என்னது என்னைய கேட்டு தொலைறா இல்லம்மா நீ கேட்டத சொல்ல வரேன் கண்ணன் முதல்ல அடக்க ஒடுக்கமா பேச கத்துக்க. ஆமா நீங்க முதல்ல அடக்க ஒடுக்கமா பேச கத்துக்க. பொம்பளைக்கு இவ்வளவு வாய் ஆகாது ஆம்பளைக்கு இவ்வளவு ரப்பு ஆகாது. அடக்கம் அமரர் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்து விடும் அப்படின்னு தந்தை பெரியாரே சொல்லி இருக்கிறாரு. பெரியாரா வேற யாரு பெரியாரா வேற யாரு மொகரே பாரு மூதேவி உன்னேதான் யாரா அவர் பாட்டு செவனேன் இருக்காரு என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க அவர் பாட்டு பேசாம இருக்கிறாரு கேவலாம பேசாத பார் பொம்பளை முதல்ல நீ அடக்க ஒடுக்கமா நடந்துக்கிட்டினா ஆம்பளை நான் வெறிச்சோடி போய்கிட்டு இருப்பேன். வெறிச்சோடி போறியா எதுக்கு வெறிச்சோடி போற ஆமா கிடைக்கலன்னு போயிடுறது தானே. நானும் உன்னை தேடி வந்தேன் நீ தானே இடத்துக்கு வந்த இது என்ன ஒப்பம் போட்டுறோடா உங்க ஆத்தா போட்டதா ஓ மாமன் போட்டதா ஓ மச்சின போட்டதா ஓ புருஷன் போட்டதா இது யார் போட்ட ரோடு அரசாங்கம் போட்ட ரோடு இதுல யார் வேணாலும் போகலாம் யார் வேணாலும் கையை பிடிச்சு வெண்டைக்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சு போடுவேன். இந்த நெட்டா இருக்கு மேல தானே ஏன் நீ இதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் பார்த்ததே இல்லையா வளவளன்னு இருக்கு மேல தானே அது வளவளன்னு இருக்கு வளைஞ்சு போயிருக்கு உனக்கு தேவையா அப்படி இருக்குமே அதானேன்னு கேக்குறேன். வளவளன்னு தான் இருக்கும் அதுதான் ஆண்டு வந்த விரல எதுக்கு படைச்சிருக்கான் கையை அங்கிட்டு ஆட்டி சொல்லு எதுக்கு நான் நிக்கிற பக்கம் ஆட்ட ஆட்டி காமிச்சாதான் உங்களுக்கு தெரியுது. ஏன் அப்பதானே இருக்குதா இல்லையானே தெரியுது. நாங்கெல்லாம் கோழி மாதிரி உள்ளதான் வச்சிருப்போம். என்னது சரி சரி நீ சொல்லுங்க இந்த விரலுக்கு பேரு கட்டை விரல் இதுக்கு பேரு ஆள்காட்டி விரல் இதுக்கு பேரு நடு விரலா இது மோதிர விரல் இது சுண்டு விரல்
இது ஆள் காட்டி விரல். அப்படி இல்லம்மா, விரல் ஆள் காட்டி விரலா இருக்கலாம். இந்த ஆண்டவன் இந்த விரலை எதுக்கு படைச்சிருக்கான்? எதுக்கு படிச்சிருக்கான்? உள்ள விட. இந்த அசிங்கமா பேசாத. நீ உடனே ஆசைப்படாத. என்னது ஆசை? அம்மா உள்ள விடுறதுக்குன்னா எதுக்கு? ஆமா, நீங்க அப்படியே விடுறீங்க, நாங்க அப்படியே காத்து கிடக்குறோம். அப்படி பேசாத. வீட்ல இட்லி சுடுறோம், வெந்திருச்சா வேகலைன்னு பாக்குறதுக்கு இதை கொண்டே உள்ள விடுமா, முழங்கையை கொண்டே உள்ள விடுமா? முழங்கையை கொண்டு போய் உள்ள விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. அப்ப இந்த விரல் எதுக்கு உள்ள விடுறதுக்கு? ஒத்துக்கிட்டா சரி. இட்லி வெந்திருச்சா வேகலைன்னு பாக்குறதுக்கு. அதத்தாம சொல்றேன். ஒத்துக்கிட்டா சரிங்கற. இப்ப வீட்ல தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சுறோம். சரி. அதுல ஓட்ட போட இந்த விரல கொண்டே உள்ள விடுறோமா, வேற எதையும் கொண்டே உள்ள விடுறோமா? இந்த விரல தான் உள்ள விடுறோம். அதத்தான் இது. இந்த விரல் எதுக்கு? இப்போ ஒரு வடை போடுறோம், அந்த வடைக்கு பொத்த வடைக்கு நடுவுல ஓட்ட போடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அது எதுக்கு? உள்ள விடுறதுக்கு. உள்ள விடுறதுக்கு நீ ஒத்துக்கிறீல? கண்ணன் எல்லாத்தையும் பேசுற மாதிரி என்ன பேசுனீங்க? இந்த இடத்துல நான் தான் உன்னை வந்து இடிச்சேன். எதுக்கு இடிச்ச? எத்தனை இடி இடிச்சேன்? ஒரு இடி இடிச்ச. ஒரு இடி தானே இடிச்சேன். பதிலுக்கு என்ன ஒரு 10 இடி இடி. நான் அண்ணன் தண்ணி ஆகரமலம் அச்சையாம இடத்துல அப்படியே நிப்பேன். நான் மட்டும் கிடையாது, என் ஆம்பளை வர்க்கமே அப்படித்தான். சத்தமே போட விட மாட்டோம். வாயை பத்தி கொண்டு போய்கிட்டு தெரியுமா? நீ வாயை பத்தி கொண்டு போறதுக்கு எங்க கையில புளியங்கா பிடிச்சிட்டு இருக்குமா? புளியங்கா. யாராவது கையை தட்டுனீங்க குறவுல பிடிச்சு கடிச்சு போடுவீங்க. புளியங்கா. ஆமா, இந்த நெட்டா வளைஞ்சிருக்குமே அதுவா? இந்த ஆரம்பிச்சிட்டாயா? என்ன சொன்னாலும் இந்த ஆளுக்கு தெரியும். இந்த ரசத்துல கூட கரைச்சு ஊத்துவோம்ல. ஏன்? ஆமா, விஷம் முறியணும்னா கரைச்சு விட்டு ஊத்துவாங்க. விஷத்துல யாராவது புளிய கரைச்சு ஊத்துவாங்களா? அப்புறம் எதுக்குமா? என்ன புரியாம பேசி? அது என்ன கர்மமா? அது அந்த கறி குழம்புல கூட புளிய கரைச்சு ஊத்துவோம். இப்போவும் சொல்றேன் கேளு. இந்த நாட்டின் கண்களே ஆண்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த நாட்டின் கண்களே பெண்கள் தான் சொல்லி வச்சிருக்காங்க. பொறுமையின் பொக்கிஷம் இந்த உலகத்துல ஆம்பளை நாங்க. பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க. இந்த நாட்டுக்கு தந்தை நாடு தான் பேரே வச்சிருக்கேன். தாய் நாடு சொன்னதுக்கு அப்புறம் தான் தந்தை நாடு சொல்லி வச்சிருக்காங்க. தாய் நாடுன்னு எவன் சொன்னது? தந்தை நாடுன்னு எவன் சொன்னது? முண்டாசு கட்டிய பாரதி மீசப்புலவன் அழகா பாடுனா, செந்தமிழ் நாட்டன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, தந்தையர் நாட்டன்னும் பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு ஆம்பளை வர்க்கத்தை உயர் பண்ண இந்த தாய் நாடுன்னு எந்த வக்கால ஒளி சொன்னது? தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயை முன்னாடி வச்சு தந்தையை பின்னாடி தானே வச்சிருக்கா? இந்த வசனம் எதுக்காண்டி சொன்னது? பொம்பளைக்காக தான் சொன்னது. நான் சொல்றேன் ஆம்பளையர்காண்டி சொன்னது. தாய்ங்கிறத பொம்பளை எங்களை தானே முன்னாடி வச்சு சொல்லிருக்கா. அட ஏமா, ஆம்பளையர்காண்டி சொன்னதை போய் நீ தாய்ங்கிற பொம்பளைக்காண்டி சொன்னாங்கன்னு சொல்ற? அப்பனா தந்தையை தானே சொல்லிக்கணும். எதுக்கு தாயை சிறந்த கோவிலும் இல்லை. நீங்க இருக்க கோயில்ல என்ன சாமினே? முத்துமாரியம்மா நினைக்கிறேன். ஐயோ, காளியம்மாவா? காளியம்மன். காளியம்மன். இங்க இருக்கிற சாமி என்ன சாமி? காளியம்மன். அம்மன்னா பொம்பளை சாமி. பொம்பளை சாமி. அப்ப தாயை சிறந்த கோவிலும் இல்லை. ஆத்தாங்கிற காளியம்மா கோயிலுக்குள்ள இருக்குது. ஆனா பூசாரிங்கிற ஒரு ஆம்பளை போய் அந்த ஆத்தாவுக்கு முன்னாடி நின்று மணி அடிச்சாதான் அந்த ஆத்தாவுக்கே அருள் கிளம்பும். இல்லன்னா அது வந்த தெய்வமே உட்காந்துதான் இருக்க முடியும். சரி, இது ஆத்தா கோயிலுங்கிறதுனால பூசாரி மணி அடிக்கிறனால ஆத்தாளுக்கு அருள் கிளம்பும். சரி, இதே பிள்ளையார் கோயில் ஒரு முருகன் கோயிலா இருக்குன்னு வை. அந்த கோயில்ல ஆம்பளை தானே, அது ஆம்பளை சாமி தானே. அப்ப ஆம்பளைக்கு ஆம்பளை அடிச்சா ஆம்பளைக்கு கிளம்புமா? ஆமாமா, பொம்பளை இல்லைனாக்கா ஆம்பளைக்கு ஆம்பளை அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதானமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆம்பளைக்குள்ள ஆம்பளை அடிச்சுக்கிட்டு தெரிய வேண்டியதானேங்கிறேன். இப்ப நான் கேட்கிறேன், என்ன விஷயமா நீ இந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்டு எனக்கிட்ட லாப் பாயிண்ட் சட்டா பாயிண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன். நீ வந்து இடிச்சதுதான் என் பிரச்சனை. நான் வந்து உன்னை இடிச்சேன்னு இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. இன்னமும் நான் அந்த இடிச்சதுல பத்தி உன்கிட்ட கேட்கிறேன். மேகம் இடிக்குது. மேகம் இடிச்சா என்ன வருது? மழை வருது. மழைனா தண்ணி வருது. வருதுல? நான் வந்து உன்னை இடிச்சேன்னு எனக்கு என்ன வந்துச்சு? ஒரு மசுர் வரலையே. உனக்கு தண்ணி வரலங்கறதுக்காக நான் திருப்பி இடிக்க முடியுமா? அதவே நீ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா? ஆமா. இப்போ இந்த இடத்துல உரல் இருக்குது. உரலுக்குள்ள நெல்லை கொட்டி உலக்கைய வச்சு இடிக்கிறோம். என்ன வச்சு இடிக்கிறோம்? உலக்கைய வச்சு இடிக்கிறோம். என்ன வச்சு இடிக்கிறோம்? உலக்க. நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் உலக்கைய வைக்காம வேற எதையும் வைப்பாங்களா? என்ன வச்சு இடிக்கிறோம்? உலக்க. என்ன வச்சு இடிக்கிறோம்? உலக்க. அப்படி சொல்லு. உலக்கன்னு நீ அழுத்தும் போது ஒரு மாதிரியா இருக்கமா? இருக்கு. புடிச்சு நறுக்குனா தெரியும். நறுக்கலாம் தான் நீ நினைப்ப. நான் வீட்ல பீரோல வச்சிட்டு வந்துட்டேன். என்னது? பீரோல வச்சிருட்டியா? ஆமா, பிரிட்ஜ்ல வச்சா விரச்சுக்குது. கவலைப்படாத. உன் கூட காலைல நான் வீட்டுக்கு வரேன். வந்து அதை வெளியில எடுத்து 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அது மண்டையில வச்சு கொளுத்தி விட்டு. நீ மண்டையில வச்சு கொளுத்துறதுக்கு முன்னாடி அதை உரி ஒரு தடவை முத்தம் கொடுத்துரு. சீ, நான் ஏன் உரிய முத்தம் கொடுக்க போறேன்? அதுக்கு மைசெட்டுக்காரருக்கு சாமான கூட உரிய முத்தம் கொடுத்து. இப்ப கோயில்ல போய் சூட ஏத்தி என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவாங்க? சாமிக்கு தீபார்த்தனை காமிப்பாங்க. தீபார்த்தனை காமிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவாங்க? கையெடுத்து கும்பிடுவீல? அப்ப அது மாதிரி நீனு கையெடுத்து அதை கும்பிட்டு தானே சூடத்தை ஏத்தி பத்த வைக்க போற. இது பெரிய ஓவியா. இத கையெடுத்து கும்பிடுறாங்க. வாட்டி ஓடி போயிருக்காரா கொட்ட. நீ வாட்டலாம் தான் நினைக்கிற. உன்னை 2 ஓட்டலாம் தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன். இங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பெருசு. இவ்வளவு அழகா பேசுறியே, ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கறியே ஏன்? நீ பொம்பளைக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கறியே ஏன்? பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும்ங்கற தேவை இல்ல எங்களுக்கு. எனக்கு ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்ல. பொறுமையின் பொக்கிஷம் இந்த உலகத்துல ஆம்பளை நாங்க. பொறுமை பொக்கிஷம் பொம்பளை நாங்க. இந்த உலகத்துல ஆம்பளை இல்லாம எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காது. பொம்பளை நாங்க இல்லாம நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாது. இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை
இப்படி சுத்துதான்னு கேட்கல, ஆ. என்ன அர்த்தத்துல சுத்துது? அப்படி கேட்கணும். இப்ப இந்த கீழே இருக்குது, இதுக்கு பேர் என்ன? கல்லு. அது தெரியும். அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் என்ன? பூமி. பூமி. அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பூமாதேவி. பூமாதேவி. மேல இருக்கிறதுக்கு பேரு ஆகாசவாணி. மேலையும் பொம்பளை கீழையும் பொம்பளை. ஆமா. இடைப்பட்டு ஒருத்தர் வருவான் தெரியுமா? ஆ. வர்ண பகவான்ங்கிற ஆம்பளை. ஆமா. அந்த வர்ண பகவான்ங்கிற ஆம்பளை 2 சொட்டு மழை நீருங்கிற தண்ணீரை இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை மேல தெளிச்சு விட்டா தான் இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை சிரிச்ச முகத்தோட வெள்ளாமலோட சந்தோஷமா இருக்க முடியும். அந்த வர்ண பகவான்ங்கிற ஆம்பளை 2 சொட்டு மழை நீருங்கிற தண்ணீரை இந்த பூமாதேவி மேல தெளிச்சு விடல வச்சுக்க, இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை 2 புட்டா என்னது? உடைஞ்சு போயிரும். ரொம்ப பெருமையா பீத்திக்காத. வர்ண பகவான் என்ன பொழுதுனைக்கு தண்ணியை விட்ட மணியமாவா இருக்கா? தண்ணியை அவரே என்னைக்காவது ஒரு நாள் தான் விடுறாரு. ஆ. தண்ணியை தினமும் விட்டாதானே நாங்க பூமியில சேகரிச்சு வச்சுக்க முடியும். ஆமாம்மா. பொம்பளை இல்லைன்னா வறண்டு போய் தானே கிடக்க முடியும். இப்ப சொல்றீங்களே, ஆ. வர்ணவான்ங்கிற ஆம்பளை தண்ணீரை 24 மணி நேரமும் விட்டுக்கிட்டே இருந்தா பூமாதேவிங்கிற பொம்பளை எப்படிதான் வாங்கி செழிப்பமா இருக்கும்ல. எவ்வளவுதான் வாங்கி வச்சுக்குவா? நாங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி வச்சுக்குவோம். அதனால தான் நாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு விடும் போது நீங்க நிறைய புடிச்சு வச்சுக்கிறீங்க எதை? தண்ணிய. நீ எதையுமே முழுசா சரி, அது போகட்டும். இப்ப இந்த உலகத்துல ஆம்பளை நாங்க தான் சொல்றதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நிரூபிப்பேன். அதே மாதிரி நான் தான் பொம்பளை இருக்கு, நானும் நிறைய விஷயம் நிரூபிப்பேன். இந்த உலகத்துல மும்மூர்த்திகள் சிறந்த மூர்த்தி சிவன், பிரம்மா, விஷ்ணு அப்படின்னு மும்மூர்த்திகள் சிறந்த மூர்த்திகள். அப்படி இந்த மும்மூர்த்திகளை சிறந்த மூர்த்தி யார் தெரியுமா? அவர்தான் சிவபெருமான். சிவபெருமான் கோயில்ல திருநீர் கொடுப்பாங்க. திருநீரிட்டார் யாரு கேட்டார்? அந்த திருநீரை உடம்பு பூரா பூசிக்கிட்டோம்னா உடம்புல உள்ள துரு நீர் பூரா வெளியாருன்னு சொல்லுவாங்க. சக்தி நீங்க மும்மூர்த்திகள் இருக்கிற மாதிரி அலைமகள், கலைமகள், மலைமகள்னு 3 மகள் இருக்காங்கல்ல, பொம்பளை தெய்வம் இருக்கும்ல, ஆமா. உங்க கோயில்ல என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க? திருநீர். எங்க இதுல வந்து குங்குமம் கொடுப்பாங்க. குங்குமம். குங்குமமாகப்பட்டது சிகப்பு நிறத்துல இருக்கும். ஓ, சிகப்பு நிறத்துல இருக்கும். இந்த இடத்துல திருநீரை நான் நெத்தி நிறைய பூச்சிக்கிட்டு வருவேன். நீ என்னதான் விபூதி பூசிட்டு வந்தாலும் அதுல இத்தனோண்டு குங்குமம் வச்சாதான் அது நடக்கும். நீங்க நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு வரலாம். இந்த இடத்துல அடிக்கிற வெளிச்சத்துக்கு எனக்கு திருநீராகப்பட்டது வெள்ளை நிறமா வடியுது. எனக்கு வேர்வையான சிகப்பு நிறமாக வருகிறது. இதத்தாம அந்த காலத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசத்தை சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னு? ஆம்பளைகளுக்கு வெள்ளையா வடியும், பொம்பளைகளுக்கு சேப்பா வடியும். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? குங்குமமும் திருநீரும். நீ எதையுமே முழுசாவே சொல்ல மாட்டியா? முழுசா சொல்றது தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மொட்டைகளுக்கு முளத்தலைக்கு முடிச்சு போட்ட மாதிரியே சொல்ற. இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, உனக்கு ஆம்பளை நாங்க இல்லாம நீங்க என்ன சாதனை பண்ணிருக்கீங்க? அதேதான் நானும் கேட்கிறேன். பொம்பளை நாங்க இல்லாம நீங்க என்ன சாதனை நாங்க பண்ணிருக்கீங்க? லாரி ஓட்டுவோம், லாரி ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், பஸ் ஓட்டுவோம், ஏறு ஓட்டுவோம், ஏறு ஆட்டோ ஓட்டுவோம், ஏரோப்ளேன் ஓட்டுவோம், ஏறு ஓட்டுவோம். உங்களை நாங்க ஏறு ஓட்டுவோம். நாங்க ஓட்டுவோயா? நல்லா ஓட்டுவீங்க. 2 பொம்பளை ஒண்ணா சேர்ந்தீங்கன்னா போதும், வாய் ஓட்டு தான் ஓட்டுவீங்க. எப்படி அவன் அண்ணன் முண்டாட்டிய பாத்துக்கிட்டு இருக்கானே, அவன் அந்த பொம்பளை வச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி வாய் ஓட்டி அந்த குடும்பத்தை வேணா 2 பிரிச்சு வைப்பீங்க. தெரியாது, உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியாது. நாங்களாம் அது உண்மையை தான் பேசுவோம். நீங்க ஆம்பளை தண்ணி அடிச்சீங்கன்னா போதும், ஏய் மச்சான் அந்த விஷயத்தை வெளில சொல்ல மாட்டேன்டா, அந்த பிள்ளைய நான் தான்டா வச்சிருக்கேன், இல்லாத விஷயத்தை இருக்குன்னு பேசுறது யாரு? அந்த மூத்தத்தை குடிக்கிற நீங்க. அப்படி சொல்லாதம்மா. நீங்க எல்லாம் சாபம் விட்டு இப்ப வந்து பழைய துணியா கிடக்கு. இல்ல, ஒரு ஆதார் கார்டுக்கு 1 கோடி ரூபாய் போயிருச்சு. சரி, அது போட்டு அது அப்புறம் பேசிக்குவோம். இப்ப இந்த இடத்துல நாங்க எனக்கு தண்ணி இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நாங்க தண்ணி சாப்பிடுறோம். இதுதானே அத குடிக்கிறதுக்கு கிளவி மூத்திரத்தை வாங்கி குடி. எங்க அந்த கிளவி மூத்திரத்துல போதும் வந்துச்சுன்னா நாங்க ஏன் கடையை தேடி போறோம்? அப்ப போத வந்தா நீ குடிப்பியா? போகும்போது குடிப்பியாவா? ஓ மூத்திரத்துல போதும் வந்தாலும் ஒன்னே தூக்கிக்கிட்டு நாங்க தெரியுவோம். ஐயோ, என் உச்சாவை பாதுகாக்கணும் போத. நீ இருக்குன்னு மட்டும் சொல்லு, நான் சாப்பிடுறேன். இல்ல வரல, நீ வாங்க மூடு போத. மொகரே பாரு, மொகரே. போதை இருக்குன்னு சொல்லு. ஏய் மிஸ்டர் கண்ணன், ஒழுக்கமா பேசுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஆமா ஆமா, ஒழுக்கம் முயணும். அதெல்லாம் ஒரு காலத்துலமா ஏமா இப்ப நான் பழைய துணியா கிடக்குறேன். நீ என்னைய போட்டுக்கிட்டு பரான நான் ஒழுக்கமா இருக்க என்ன மோகன்தாஸ் அப்பா அப்பா. சரி, இவ்வளவு தூரம் வாய்க்கு வக்கனையா பேசுறியே, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ வச்சா. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஓரமா இருந்து பண்ணு. நீ வச்சா எங்க நெஞ்ச திருப்பி காமிய. எதுக்கு நீ ஓசில இது கொண்டு போய் நமக்கு பிச்சுக்கு? அப்படி இல்ல, எங்க அப்பா இருக்காரேன்னு பாக்குறேன். அப்படி இல்ல, எங்க அப்பா இருக்காருன்னு பாக்குறேன். எதை பாக்குற? அப்பாவிட்ட என்ன பண்ணுவேன்? உன்னை தான் பண்றேன். என்ன பண்ணுவேன்? இப்படி ஓடி சுருட்டையை பிச்சு எடுத்துட்டு போயிருவேன். சுருட்டையை பிச்சு பிடிக்காது. பாரு, மரியாதை முதல்ல முக்கியம். அதே தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைன்னு சொல்லிருக்காங்க. சொல்லட்டும். இங்க பாரு, எல்லா ஆம்பளைகளுக்கு ஜான், எனக்கு மட்டும் முளம். தெரியும், பார்க்கையில தெரியுது. தெரியுது. தூங்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு தெரியும். அப்படி யார் உன்னை தூங்க சொன்னாங்க? என் நெஞ்சு பாடி 1 முளம் எக்ஸசைஸ் பாடி. எனக்கு செய்ய செய்ய விரியும், உனக்கு செய்ய செய்ய விரியுமா? உனக்கு 1 முளமா இருந்தாலும் சரி, 2 முளமா இருந்தாலும் சரி, எங்க கிட்ட தான் நீ வச்சு குப்பை கொட்டணும். வெளியில நீ வேற எங்க போ. இல்லம்மா, எக்ஸசைஸ் நான் செய்ய செய்ய எனக்கு விரியும். என்ன விரியுது? உனக்கு விரியுமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன். உன் மண்டைய புலக்க போறேன் பாரு. முதல்ல ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாட்டி ஆண் இல்லை. இந்த பூமாதேவிங்கிற பொம்பளை ஆம்பளை எங்க பேர சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு வருது. அதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா?
தெரியுமா? இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாரு. அடிபட்டு கிடக்கும்போது செல்போனை எடுத்து 108 அப்படின்னு ஒரு நம்பர் அமுக்குனே மியா மியான்னு கத்திக்கிட்டு ஒரு வண்டி ஒண்ணு வருமே, அந்த வண்டிக்கு பேர் என்ன? அது ஆம்புலன்ஸ். ஏன் அதுக்கு பொம்பலன்ஸ்னு பேர் வைக்க வேண்டியதானே? ஏன் ஆம்புலன்ஸ்னு பேர் வச்ச? அப்ப ஆம்பளை நாங்க அந்த இடத்துல நிக்கிறோம். அது மட்டும் இல்லமா, இப்ப இன்னமும் சொல்றேன், நல்லா கேளு. ஆம்பளை ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுறமே, ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடும்போது ஹோட்டல்ல கிடக்காட்டே அண்ணே அந்த வெங்காயத்தை நிறைய போட்டு முட்டையை பொத்து ஊத்தி ஒரு 2 ஆட்டி விட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துருவாங்க சொல்லுவோமே, அதுக்கு பேர் என்ன? ஆம்புலன்ஸ். ஏன் அதுக்கு பொம்பளை விட்டுன்னு பேர் வைக்க வேண்டியதானே? ஏன் ஆம்பளை விட்டுன்னு பேர் வச்ச? இப்ப இந்த இடத்துல ஆம்பளை நாங்க தான். அங்க இருக்கிற என்ன ஆம்பளை பேரு? ஏன் அதுக்கு பொம்பளை பேருன்னு பேர் வைக்க வேண்டியதானே? ஏன் ஆம்பளை பேருன்னு பேர் வச்ச? இது மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன். ஆமா, அதனால இந்த இடத்துல ஆண்கள் தான் நாங்கள் சிறந்தவர்கள். நீங்க ஆம்பளைக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றீங்களே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு ஒரு வால் போஸ்ட் மாதிரி ஒட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? மஞ்சள் கலர், ஊதா கலர், பச்சை கலர்ல ஒட்டிருப்பாங்க. மூலம், பௌத்திரம், விரைவீக்கம், ஆண்மை குறைவு. அது ஆண்மை குறைவு தானே ஒட்டிருக்காங்க. பெண்மை குறைவுனா ஒட்டிருக்காங்க, கேட்க வேண்டியதானேயா? கை தட்டுங்கண்ணே, கை தட்டுங்க, சும்மா தட்டுங்க, எல்லாம் கை தட்டுங்க. இன்னும் உங்க எல்லாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். ஆண்மை குறைவுன்னு தான் ஓட்டிருக்காங்க, பெண்மை குறைவுன்னு ஓட்டல. அங்கேயும் ஆண்களுக்கு பெருமைப்படுத்தி தானே ஆண்மை குறைவுன்னு எழுதிருக்காங்க. ஏன் பெண்மை குறைவுன்னு எழுத வேண்டியது? நான் ஒண்ணு கேக்குறேன், நல்லா கேளுங்க. ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஆணும் பெண்ணு தான் ஒண்ணா சேரணும். ஆமா, பொண்ணு சேர்ந்தா புள்ள வராது. ஆமா, இந்த ஊசின்னு ஒண்ணு போடுறீங்கல்ல, ஆமா, இந்த ஊசின்னு ஒண்ணு போடுறீங்கல்ல, அந்த ஊசி போடுற இடத்துக்கு பேர் என்னமா? அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழ்ல என்ன பேர்? கருத்தரிப்பு மையம். கருத்தரிப்பு மையம். நல்லா எல்லாரும் கவனமா கேட்டுக்கணும். ஊசி போட்டு நீங்க காசு கொடுத்து ஊசி போட்டு பெக்க போற புள்ளைக்கு பேரு கருத்தரிப்பு மையம். இதத்தானே நாங்க கற்பழிப்புங்கிற பேர்ல 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒண்ணா பண்றோம். கற்பழிப்பா? என்ன 4 பேர் 5 பேர் சேர்த்து பண்றீங்களா? என்னப்பா நான் சொல்றது சரிதானப்பா? கருத்தரிப்பு மையம் சொல்றது நீங்க ஊசியை போட்டு காசை கொடுத்து போட்டு ஊசியை போட்டுக்கிறீங்க. நாங்க 4 ஆம்பளை ஒண்ணா சேர்ந்தோம்னா என்ன பண்றோம்? உன்ன மாதிரி அழகான பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறோம். அதுவும் அதுதானே? இது நாங்க மறைச்சு வச்சு செய்யறோம், அதை நீங்க காசு கொடுத்து செய்யறீங்க. எனக்கு என்ன சந்தேகம், நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான். இப்ப கல்யாணம் பண்ணி 10 வருஷம் வரைக்கும் புள்ள இல்லாமல இருக்காங்களே, அவங்களுக்கு புள்ள பிறக்க மாட்டேங்குது. நீங்க கெடுத்தா மட்டும் திடீர்னு மாசம் ஆயிராங்களே, எப்படி? அது ஒரு ஆளுனா புள்ள பிறக்க கொஞ்சம் கஷ்டம். அதாவது இன்னும் சுருக்கமா இல்லம்மா, இதுல புராண ரீதியா சொல்றேன். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியாக ராமனும் சீதையும் வாழ்ந்தாங்க பாத்தியா, அப்படி வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதே மாதிரி கண்ணன் இருக்கிறான் பாத்தியா, கண்ணனை விட அர்ஜுனன் தாயா பாரு. கண்ணன் தாமா முதல்ல, அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன். கண்ணனுக்கு பின்னாடி கோதைகள் நிறைய பேர் திரிவாங்க பாத்தியா, அது மாதிரி. சரி, இந்த இடத்துல என்ன பண்ற? இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த ஆம்பளைகளை பத்தி ஆமாங்க பத்தி எல்லாம் பேச்சோட பேச்சு அதை மறந்தாச்சு. நீங்க ஆம்பளைக்கு பெருமையை சொன்னீங்களே, பொம்பளை எங்களுக்கு பெருமை இருக்கு. வெளிநாட்டுல ஒரு பறவை இருக்கு, பெண் குயின் ஒரு பறவை. அதுக்கு பேர் பெண் குயின் தானே வச்சிருக்காங்க, ஆண் குயின் ஒண்ணு பேர் வைக்கலையே. மைசூர்காரத்தன காண்டில வச்சிருக்காருல, என்னது அவருக்கு சின்னோண்டுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய் சொல்லி சண்டை எடுத்துட்டு போயிராதயா. இல்ல இவ்வளவு பெரிய அண்ணா பென்டை மூடி வைங்கப்பா. பென்ட்ரை புகரைய அதுல எவ்வளவு பாட்டு வேணாலும் ஏத்தலாம், எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஏத்தலாம், எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம். அதுக்கு பேர் பென்ட்ரை தானே பேர் வச்சிருக்காங்க, ஆண்டையும் ஒண்ணு பேர் வைக்கலையே. இந்த ஆளுண்டக்கார மிருதங்கார உட்கார்ந்திருக்கால, இதுக்கு பேர் என்ன? பெஞ்ச். அது பெஞ்ச் தானே வச்சிருக்காங்க, ஆஞ்சுன்னு ஒண்ணு வைக்கலையே. அந்த பெண்டுல போய் திரும்பணும் சொல்றமே, பெண்டு. அது பெண்டு தானே வருது, ஆண்டுன்னு ஒண்ணு வரலையே. பிள்ளையெல்லாம் முத எழுத பழகுவாங்க, பென்சில். அதுக்கு பென்சில் தானே வச்சிருக்காங்க, ஆன்சில் ஒண்ணு பேர் வைக்கலையே. அதுக்கப்புறம் ஒண்ணு பயன்படுத்துவாங்க, பென். அது பென் தானே, எங்க பேர் தானே வச்சிருக்காங்க. இது மாதிரி பொம்பளை எங்களுக்கு பெருமை நிறைய இருக்கியா? நியாயமான விஷயம், நியாயமான விஷயம். எல்லாம் கை தட்டுங்க, எல்லாம் கை. ஏன் எல்லாம் நாடகம் பார்க்க வந்த மாதிரியே உட்கார்ந்திருக்கீங்க? அவங்க நாடகம் பார்க்க வந்தவங்கன்னா கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. எல்லாம் பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்ப 2 பேரும் பேயா? இப்ப இந்த இடத்துல அழகா சொல்றேன், பென்சில். ஒரு பொம்பளை புள்ள முதல்ல எழுதக்கூடியது பேர் என்ன? பென்சில். பென்சில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண்ணுக்கு சில்லு சில்லாக இருக்கிறது தான் பென்சில். சரி, அது அப்புறம் பேசிக்குவோம். பெண்ணுக்கு அப்புறம், அதாவது பென்சிலுக்கு அப்புறம் இன்னொன்னு எடுத்து எழுதுவீங்களா, அது என்ன? பென். இந்த பெண்ணோட மூடிய திருகணும்னா உள்ளுக்குள்ள இருந்து என்ன கசியும்? இங்கு கசியும். அப்போ ஒரு பெண்ணுக்கு, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண் குயின். பெண்ணுனாலும் ஒண்ணுதான், குயின்னாலும் ஒண்ணுதான். அப்ப சீட்டு விளையாடும் போது, அப்பா ராஜாவுக்கு அப்புறம் ராணி, அந்த குயினை எடுத்து இடையில சொருவுங்கப்பா அப்படின்னு எடுத்து இடையில சொருவுனாங்க பாத்தியா. அப்ப இடையில சொருகிறது எது? பொம்பளை தானமா?
சீட்டு விளையாட்டுல சரி அது ஒரு சொருகட்டும், பக்கம் சொருகட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உட்கார்ந்திருக்காரு அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க? பெஞ்சு. பெஞ்சு. ஆளுண்டக்கார உட்கார்ந்திருக்குது. இந்த பெஞ்சில அவர் உட்கார்ந்திருக்காருல, மேல உட்கார்ந்திருக்க யாரு? ஆமா, ஆம்பளை ஆளு. ஆம்பளை ஆளு உட்கார்ந்திருக்காரு. அப்ப பொம்பளை கீழே, ஆம்பளை மேல. இதுதான் உலகத்தினுடைய நீதி. கீழே இருக்கிறது பொம்பளை, மேல இருக்கிறது ஆம்பளை. இருங்க வரேன். உடனே கை தட்டுவீங்களே அந்த ஆளு சொன்னனே. இந்த பெஞ்சுக்கு என்ன கால் முளைச்சா அதுவாக நடந்து வந்துருச்சு. மூஞ்ச பாரு. இதை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்க? பள்ளிக்கூடத்துல தூக்கிட்டு வந்தாங்க. பள்ளிக்கூடம் இல்லங்க, இதை எங்க இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டேன். யார் செஞ்சாங்கன்னு கேட்கல. பள்ளிக்கூடத்துல இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாங்க. சரி. எப்படி உள்ள வச்சிருக்காங்க இல்ல வெளியில இருந்து தூக்கிட்டு வராங்கன்னு வைங்களேன். அப்ப தூக்கிட்டு வரும்போது ஆம்பளை ஆளு கீழே, பெஞ்சுங்கிற பொம்பளை மேல, நாங்க மேல நீங்க கீழே தூக்கி அந்த வச்சா தலையில தூக்கிட்டு வந்து சொல்றியா? நியாயமா? அதுவா ஒண்ணு நடந்து வராதுல. இருமா, உன் பிரச்சனைக்கு நான் வரேன். அது பள்ளிக்கூடம். சரி. இப்ப அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வரணும். இந்த பெஞ்ச தலையில தூக்கிட்டு வரும்போது பொம்பளைங்கிற பெஞ்சு மேல இருக்கு. அப்ப ஆம்பளை கீழே இருக்கியே. தூக்கிட்டு வர ஆம்பளை கீழே இருக்காங்க. இப்ப அங்க இருந்து தூக்கிட்டு வரும்போது அந்த பெஞ்சு அங்க இருந்து எவ்வளவு நேரத்துல தூக்கிட்டு வருவாரு? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வையே. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அங்க இருந்து தூக்கிட்டு வராரு. சரி. இப்ப அந்த பெஞ்சில அவர் எவ்வளவு நேரம் உட்கார்ந்திருப்பாரு? 8 மணி நேரம் உட்கார்ந்திருப்பாரு. 2 மணி நேரமா? 8 மணி நேரம். 8 மணி நேரம் உட்கார்ந்திருக்காரு. அங்க இருந்து தூக்கிட்டு வரும்போது பொம்பளைங்கிற பெஞ்சு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், ஏன் 1/2 மணி நேரம் தான் மேல இருக்குது. ஆனா 8 மணி நேரம் ஒரு ஆம்பளை பொம்பளைக்கு மேல இருக்கிறான். அத மூல தெரிஞ்சுக்க. 8 மணி நேரம் ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு மேல இருக்கிறது பெஸ்டா இல்ல அங்க இருந்து கொஞ்ச நேரம் நீ பொம்பளை? எனக்கு இன்னொரு சந்தேகம். நாங்க உட்கார்ந்து இருந்தோம்னா பொழுதன்னைக்கு அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டோம். நீங்க எந்திரிச்சு இறங்கி போறீங்களே எதுக்கு? அதாவதுமா ஆளுநர்காரே மிருதங்காரே 8 மணி நேரம் எந்திரிக்காம இருக்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆமாமா, இங்க வா. எந்திரிக்காம இருக்கலாம். இப்ப பெஞ்சு போட்ட இடத்துல கிடக்குது, அங்கிட்டு நகராதுல்ல? நகராது. அது மேல இருக்கிறவங்க கீழே நகண்டு போவாங்கல்ல. பெஞ்சு பொம்பளை மாதிரின்னு சொன்னீல்ல, பொம்பளை கிடந்தா கிடந்த இடத்துல கிடக்கணும். ஆம்பளை தான் அங்கிட்டு நகண்டு போகணும். அது மூலம் தெரிஞ்சுக்க. அதான் ஏன் நகரீங்க சொல்றேன். அதுதான்மா ஓயம். துணியை வச்சு துணிச்சு மல்லாக்க போட்டு குத்திப்பே ஓடி. துணியா? சரி, இப்ப நீ இந்த இடத்துல என்ன பண்ற? வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வியாபாரம்? பிசினஸ்? எஸ். என்ன பிசினஸ்? இளநீ வியாபாரம் பண்றேன். நீங்க பண்ணக்கூடிய வியாபாரம் குடிசை தொழிலா, குடிசைக்குள் தொழிலா? குடிசை தொழில் என்றால் என்ன? குடிசைக்குள் தொழில் என்றால் என்ன? அப்படி கேளு என் ராசாத்தி. குடிசை தொழில்னா அந்த பேரை மட்டும் சரி குடிசை தெரியாம சொல்லிட்டேன், வந்து தொலை. ஐயோ முருகா, உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா? சொல்லு. குடிசை தொழில்னா இப்ப இளநின்னு சொன்ன பத்தியா? இந்த மாதிரி இளநி, அன்னாசி பழம், தர்பூசணி, இந்த மாதிரி பழங்களை வாங்கி கொண்டாந்து, வாழைப்பழம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து ஒன்னா போட்டு ஒரு இடத்துல பந்தல் போட்டு வியாபாரம் பண்றாங்க பத்தியா? இது குடிசை தொழில். இந்த மாதிரி எங்க அண்ணன் டீ கடையில வியாபாரம் பண்றாரு பத்தியா? மேல பந்தல் போட்டு வியாபாரம் பண்றாருல, இது குடிசை தொழில். குடிசைக்குள் தொழில்னா என்ன தெரியுமா? மெழுகுதிரி தயார் பண்றது, தீப்பெட்டி தயார் பண்றது, ஊதுவத்தி தயார் பண்றது, சம்சா, அதிரசம், இதெல்லாம் ஒரு குடிசைக்குள்ள போட்டு வேற கடையில கொண்டு வச்சு வியாபாரம் பண்றாங்க பத்தியா? இது குடிசைக்குள் தொழில். நீ வெளியில பண்றியா உள்ள பண்றியா? இல்ல நான் வெளியில தான் பண்றேன். வெளியில பண்ணா நல்லதுதான். தெரியற மாதிரி பண்ணது எது பண்ணாலும் இல்லம்மா, வெளியில பண்ணது நல்லதுதான். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து பண்ணிட்டு வெளியில வரவங்க மாட்டிக்கிட்டோம்னா சிக்கல். நம்மட்ட அவர் தொழில் மாதிரி குடிசை தொழில். ஆமா. இப்ப இந்த இடத்துல உன் பிசினஸ் நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லவா? எங்க சொல்லு பாப்போம். 7 வயசுல எள்ளி வித்தவே, 14 வயசுல எள்ளி நின்னவே, 7 வயசுல எள்ளி வித்தவே, 14 வயசுல எள்ளி நின்னவே. ஐயா செப்பலண்ணி, ஐயா குண்டலண்ணி. இளநிங்கிறியம்மா, இளநி எப்படி கொடுக்குறீங்க? உள்ள மூடி போட்டு வச்சிருக்கேன், போய் பாரு. இப்படி வா. தார்பாய் போட்டு மூடி வச்சிருக்கேன். நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்கல. நாங்க எப்படி கொடுக்குறோம்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க. சரி. ஒரு சில பேர் எண்ணெயை வாங்கி அந்த இடத்துல சீவி விட்டு ஸ்டார் போட்டு குடிப்பாங்க. ஒரு சில பேர் அப்படியே கொடுங்கன்னு அப்படியே சாப்பிட சொல்லி சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி வெட்டி கொடுப்போம். இல்ல, இளநிய செத்த கூட 2 ஆட்டு ஆட்டி பாக்குறேன், தண்ணி எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஒரே ஒரு ஆட்டு ஆட்டி. காசை கொடுத்து நீ ஆட்டி பாரு. காசு எவ்வளவுன்னு சொல்லி. ஐயோ கருமத்தை. ஏப்பா வந்து என்ன கன்றாவியெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா? சமூகம் என்ன பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? என்ன பேய் படம்? அனகொண்டா படம். எவ்வளவுமா உன் இளநீ? 1 எடுத்தா 100 ரூபா, 2 எடுத்தா 200 ரூபா. 1 எடுத்தா எங்கேயே போறீங்க? போயிட்டு வந்துருவாங்க. 1 போயிட்டு வாங்க. 1 எடுத்தா 2 ரூபா. 2 ரூபாயா? 100 ரூபா. 100 ரூபா. 1 எடுத்தா 100 ரூபா, 2 எடுத்தா எங்க அடிச்சுக்கிற? ஒரு கோட்டரே வந்து 155 ரூபா தான். ஆனா நீ 100 ரூபான்னு விக்கிறது அநியாய விலை. நீ வியாபாரம் பண்றியா, ரவுடித்தனம் பண்றியா? தெரியாம தான் கேக்குறேன். ஒண்ணுத்துக்கும்
ஒண்ணுக்கும் உதவாத தண்ணியை வாங்கி குடிச்சு வயிற்ற புண்ணாக்கி கெடுத்துக்கிறீங்களே. எங்கோட்டு இளநீ சூட்ட தணிக்கும், வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் இது பண்ணும். எவ்வளவு நல்ல விஷயம்லாம் அதுல இருக்கு. என்கிட்ட கொஞ்சம் வாங்கி குடிச்சு பாரு. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பண்ணுவோம்? இந்த இளநியை கொஞ்சம் விலை குறைச்சு கொடு. நானும் பெட்டிக்கார ஒரு கோட்டர் வச்சிருக்கோம். ஆளு கொஞ்சமா ஊத்தி இளநியில கலந்து அடிச்சு சாப்பிடுறோம். புண்ணா வந்தவன உடனே இளநீ புண்ணா அனுப்பிடும்ல. அது எப்படி கலந்து குடிக்கிறேன்னு மனுஷன் எதெல்லாம் கலந்து குடிக்கிறான் பாரு. ஐயா கொஞ்சம் மூத்தத்தை கலந்து குடிக்க வேண்டியதானே. ஆரம்பத்துல அப்படித்தாம்மா கலந்து குடிச்சாங்க மூத்தத்தை. ஆகையால வண்டி கிளம்பிருச்சு. வேல்கண்ணா ரெடியா? எங்க ஊரா போற போறியா? நீ தானே வண்டி கிளம்பிருச்சு. ஏவாமா இளநீ சாப்பிடணும் ஆசை வந்துருச்சு. என் கையில காசு இல்ல. நீ சும்மா ஒண்ணு தர வேணாம். ஓசியா 2 கொடு. 2 ஒண்ணுதான். எப்ப? இப்பதான். சரி. அப்படி தெரியலையா? இப்ப நானு இந்த இடத்துல ஒரு வேலை பாக்குறேன். என்ன வேலை? ஏற்கனவே நான் ஒரு வியாபாரம் பாத்துக்கிட்டேன். அது நட்டமா போயிருச்சு. நல்லதுதானே? ஆமா நல்லதுதான். உனக்கு நல்லது, எனக்கு கொஞ்சம் சிரமம் தானே. உனக்கு சிரமம் வந்து அது எனக்கு தேவையில்லை. எனக்கு நல்லதுதானே. என்னைக்கே ஒரு நாளை ஏன் சந்தோஷத்தை தான் பாப்பேன். ஆமா ஓ சந்தோஷத்தை தான் பாக்குறேன். அதுக்கு நான் கம்ப்யூட்டரா? சரி அது போட்டும். இப்ப இந்த இடத்துல என்னது நட்டமா போறதுன்னா என்ன தெரியுமா? என்னதுங்க? என்னது? தர்பூசணி. உடனே ஆசைப்படுவேன். அது அப்படிதான் இருக்கும். உடனே ஆசைப்படுவேன். அப்படியா அப்படிமே. ஆமா இப்ப வேண்டாம் செல்லா. ஆரம்ப காலம் மாதிரி இல்லையே உனக்கிட்ட இப்ப. சரி சரி இப்ப என்னுடைய வியாபாரத்தை சொல்றேன். அம்மா அம்மா வாழைப்பழம், அம்மா வாழைப்பழம், இது கண்ண கருத்த பழம், இது எல்லாரும் வாங்க பழம், கருத்த பழம், எல்லாரும் வாங்க பழம், உனக்கு இது பரத பழம், வைத்த நிரப்பு பழம். என்ன பண்ற? மீன் ஒரு சரியா? எடுத்து போட்டு அம்மா பேச மாத்தியோ அடக்கம்மா நீ பொடிச்சு விளையாட வாட்டம்மா என்ன பாடிக்கிட்டு இருக்க? பெட்டிக்கார உடனே ஆக ஆக கற்பனைக்கு போயிட்டாரு அவரு. என்ன பண்ணீங்க? உனக்கு ஒரு மாதிரியா இருக்குமே. பாட்டை சுறுசுறுப்பா முடிச்சு நசுக்கி புடுவேன். ஒழுக்கமா நீ ஏண்டா நல்லா இருக்கிறத போட்டு நசுக்கிறேங்கிற. அப்பா இந்த இடத்துல சுறுசுறுப்பா நான் வியாபாரம் பண்ணி செஞ்சு வாய்ஸை மாத்தாத உன் வாய்ஸ்ல பேசு. எரிச்ச இதா வருது. ஆமா அதனால சூர்யா மாதிரி பேசாதயா. அதனால இந்த இடத்துல உனக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு. போட்டியா? ஆனா உன்னைய சந்திக்கும் போது வீட்டுல இருந்தானா நீனு இன்னும் 2-3 பேர் இருக்கா, தன்ராஜ் மாமா இவங்க எல்லாம் வரும்போது இங்க இருந்து நான் கத்துற மாதிரி இருக்கு. வெளியில வந்துரும் போல. ஏன் நீ இங்க இருந்து கத்துற பேசாம அங்கனக்குள்ள சத்தத்தை விட்டுற வேண்டியதானே? மகனே பாரு மகனே, ஓ வாய்ஸ்க்கு நான் ஈக்குவலா பேசுறவா இல்லையா? விஜி நீ இருந்தா கேளு. இதுல உனக்கு எனக்கு போட்டி. எப்பேற்பட்ட போட்டி? என்ன போட்டி? நீ பாருங்க பாருங்க கொஞ்சம் என்ன உட்காந்துருக்க? அண்ணே என் பாட்டுக்கு பின் பாட்டு அவரு. நாங்க 2 பேரும் பண்ணா நீங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? என்ன வேற என்ன பண்ண? கை விட்டு வாந்தி எடுத்துக்கிறேன். சரி நீ ஏன் பேய் படம் பார்த்துக்கிட்டே இருக்க? பேய் படம்னு என்னை பார்த்தா பேய் மாதிரி தெரியுது உங்களுக்கு? இல்லப்பா அவர் பொதுவாகவே இப்படி பார்க்க அப்படி பார்த்தா அம்மா ஒன்னே எடுத்து அம்மா கிட்டத்தில் நம்ம வந்தேன்ல. ஆனால் எதுக்கோ ஒரு வேலையாக வந்தேன். ஆனால் மறந்து போச்சு. எதுக்கு வந்தேன்? வீட்லையும் எப்படிதானா? வீட்டில் அவங்க மறந்துடுறாங்க, நான் ஞாபகமாக இருக்கேன். இங்கே வந்து நான் மறந்துடுறேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ உனக்கு தான் மறந்த போது உன்னையே தான் சூட்டணும். ஏமா இருங்க பெட்டிக்காரன் இங்கே வாமா. எனக்கு மறந்து போகுது, உனக்கு மறந்து போகுதா? நீ அங்கே கேட்டு முள்ளம் கேட்டு அங்கே எடி முழங்குது கருப்பதாம தங்க காலத்தை விடுது.
ஹார்மோனியத்துக்கு எது உதவி? ஹார்மோனியத்துக்கு உதவி எது உதவி? மிருதங்கம். மிருதங்கத்துக்கு உதவி? ஆல்ரவுண்டு. ஆல்ரவுண்டுக்கு உதவி? தாளம். பப்புனுக்கு உதவி? டான்ஸ். அப்புறம் ஏன் வந்த இடத்துல ஒதுங்குற? ஒதுங்கலன்னா நான் பொம்பளையே இல்லை. நீ பொம்பளை இல்லைங்கிறது உலகம் பூரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது பொம்பளை இல்லை உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு? நீ தானே சொல்ற பொம்பளை இல்லைன்னு. அப்படி நீங்க வரும்போது நான் ஒதுங்கலன்னா நான் பொம்பளையே இல்லைங்கிறேன். அதுக்குன்னு கோயில் வாசல ஒதுங்கலாமா? என்னது? மட்ட மேல மண்டே மட்ட மேல கொண்டா போட்டு 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 ஓட்டு ஓட்டு திருப்பி போட்டு உட்காந்தா சிரிக்குதுங்க கெஞ்சிருச்சா வணங்குதுங்க. நெருப்பு வச்சு கொளுத்தி புடியாமோ? அது என்ன அது? மனுஷனா நீ? என்னம்மா? என்ன பாட்டு பாடுற? கிராமிய பாட்டு. ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப நீ பாடின பாட்டுக்கு அர்த்தம் என்ன? விஜி நீ இருந்தா கேளு. இதுல என்ன அர்த்தம் கேக்குற? உட்காந்தா சிரிக்குதுன்னா என்ன அது? இந்த பாட்டுக்கு அர்த்தம் கேளு சொல்லு. ஒரு 3 கோழி அர்த்தம், யாருக்கு? 2 ஆடு அர்த்தம். நீ எதை பாட்டு அரங்கேற்றம் பண்ண நீ போ. எதை அர்த்தம் வச்சேன்னா நான் அப்ப கேட்கறேன். நீ தானே அர்த்தம். உட்காந்தா சிரிக்குதுங்க அதை கேட்கிறியா? எந்திரிச்சா வணங்குதுங்க. மகமாயி காளியம்மா நீ இருந்தா கேளு. எனக்கு நல்ல பதில கொடுத்தாயி. காலையில பக்கம் மேல 4 பேரை நடக்க விட்டே புதுக்கோட்டையை கூட்டிட்டு போறேன். என்ன மயத்துக்குடா நடக்கிறோம் நாங்க? நீங்கெல்லாம் நண்பர்களா? ஆமான்னு ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே. ஆத்தா நீ கவலைப்படாத. அந்த ஆள் மட்டும் ஒழுங்கா சொல்ல அந்த ஆளை பெல்ட் அடிக்க வச்சு கூட்டிட்டு போறேன். உட்காந்தா சிரிக்குதுங்க. என்ன அது? இப்ப எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்கல்ல? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்துருக்காங்க. சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. அப்ப உட்கார்ந்தா சிரிக்குதுங்க. ரைட். இப்ப எந்திரிச்சா வணங்குதுன்னு இல்ல, அது என்னது? ஆமா, அந்த கர்மம் வேற இருக்கோ. கர்மமா? இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா எந்திரிச்சாங்கன்னு வச்சுக்க. நம்ம வந்து 10 பேரை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அண்ணே உட்காருங்கண்ணே, ஐயா உட்காருங்க, ஐயா அம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு கையெடுத்து வணங்குறமா? புரியலையே. அப்ப எந்திரிச்சா வணங்குதுங்க. புரியலையே. புரியலையா? புரியல. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உன் வீட்டுல நிலக்கண்ணாடி இருக்கா? ஐயோ, ஒண்ணுக்கு 4 கண்ணாடி இருக்கு. அப்புறம் எதுக்கு சந்தேகத்தை என்கிட்ட கேக்குற? கண்ணாடி வச்சு என்ன பண்ணணும்? உட்காந்தா சிரிக்குதுங்க எந்திரிச்சா வணங்குதுங்க. அப்பா மகனே பாபு. சரி சரி உட்காந்தா சிரிக்குதுங்க. உட்காந்தா சிரிக்குதுங்க. யா 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 என்ன பண்ணி தொலைங்க? எந்திரி எந்திரி எந்திரி. நீ எல்லாம் பொம்பளை தானா? ஆம்பளை எந்திரிக்கிற மாதிரி பொம்பளை எந்திரிக்கலாமா? அறிவு இருக்கா? என்னங்க? சரி எந்திரி. இப்படி உட்கார்ந்து சௌரியப்படாது. நீ தான் உட்கார சொன்ன. எந்திரி. சரி எந்திரி எந்திரி. போடா போப்பா. செருப்பு கட்டி அடிக்கிறேன், எந்திரிக்கல என்ன பண்றது? பேசாம கல்ல வச்சு நசிக்கிரு. அந்த வேலையை நீ செய்ய. சரி, நல்லா ஆடுற, நல்லா பாடுற. ஓ, எந்திரிக்காதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. உனக்கு இப்பவே கரண்ட கால வலிக்குது. இன்னும் உள்ளுக்குள்ள 2 கிடக்கு, அதை வெளியில விட்டாலும் தெரியுது. அதுவும் எந்திரிக்காதா? அதுவும் எந்திரிக்காதாவா? நீங்க தான் முயற்சி பண்ணணும். அவங்க சும்மாவா பண்ணிருக்காங்க? உங்க சிரிப்பை பாருங்க, கெக்க கெக்கன்னு சிரிக்கிறது. இல்ல, அவங்க சும்மா கற்பனை பண்ணி சிரிக்கிறாங்க எந்திரிக்காதுன்னு. இன்னைக்கு நாடகம் என்ன? கதம்ப நாடகம். கதம்ப நாடகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? கலகலாம் நடந்துட்டு. கறவை மாடு 3, காளை மாடு 3. நல்லது தானே. இப்படிதான் இன்னைக்கு விடணும். கலந்து வந்துட்டாலும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. ஏன் இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல ஒரு தடவை கூட. கல்ல கட்டி தொங்க விடுங்க. எல்லாருக்கும் ஒரு தடவை. அப்ப அம்மியில வச்சு நசிக்கிறீங்க. மிக்சியில போட்டு அடிச்சு ஜூஸா மாத்தி சாப்பிடுங்க. அரிப்புக்கு மேல அரிப்புக்கு தேவலாம். நீ ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீடா? இல்ல, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? உலக்கையில போட்டு வச்சு குத்திடுங்க. ஏமா? உரல் உலக்கை வச்சு. ஓ, வண்டி செட்டில் தான் கிடக்கா? என் வண்டி செட்டில் தான் கிடக்கு. என் வண்டி செட்டில் தான் கிடக்கு. என் வண்டி செட்டில் தான் கிடக்கு. உங்களுக்கெல்லாம் இன்ஜின் இங்கே கிடைக்காது, வெளிநாடு போனா தான். ஏமா
பாப்பா உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? காதெல்லாம் என்ன ஏன் தடவிக்கிட்டே இருக்க வந்தலேருந்து? வேற என்னன்னு சொல்றேன், முதல்ல அதான் பண்ணுவாங்க. சரி பண்ணு பண்ணு பண்ணுன்னு நீ பேசாம இருக்கிற. பண்றேன், எனக்கு ஒரு கன்றாவி வர மாட்டேங்குது. உனக்கு பழக்கம் அதிகமா இருக்குமோ? வாயில வச்சு ஒண்ணும் போடு இல்லையே. நீ என்ன குச்சப்படுறது இல்லையா, வெக்கப்படுறது இல்லையா? அப்படியா? எனக்கு இந்த நடிக்கல. ஐயோ அப்பதானே என்ன பால் உணர்வு கூட்டி என்ன பண்ணி தொலைறது? இப்படியே நாங்க என்கரேஜ் பண்ணி நாங்க தான் அதாகிறோம். சரி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கு ஆகல, உங்களுக்கும். உன்னுடைய சிவிட்டி நேம் என்னது? சிவிட்டி நேம். அது பேர் ஸ்வீட் நேம். உனக்கு முனி நாக்கு, எனக்கு அடி நாக்கு. இங்க இரு. நல்லா தானே இருக்கு. அதான் நல்லா இருக்கிறனால தான் உன்னை பார்க்குறேன். என்னது? சரி, உன்னுடைய பேர் என்ன? என் பேரு காட்டு ராணி. ஆஹா, சிவிட்டி நேம். ஏன் தெரியுமா காட்டு ராணின்னு பேர் வச்சாங்க? அம்மா செனையா இருக்கும்போது. அம்மா சேனையா? மாசமா இருக்கும்போது காட்டுக்குள்ள போய் சுள்ளி பெருக்க போயிருக்காங்க. யார் சுண்ணிய பொறுக்குறாங்க? சுள்ளி என்றால் வீரகு. அது தெரியும். அதாவது தனியார், அதாவது கவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஃபாரஸ்ட், அதுல போய் பொறுக்குனாங்களா இல்ல வெளியில பொறுக்குனாங்க? போய் சொல்லலாமா? அவுட்டர்ல போய் பொறுக்குனாங்க. அப்படி சொல்லி பிறக்கும் போது காட்டுக்குள்ளே பிறந்தனால இனி ராணின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அதனாலதான் காட்டு ராணி. சிவிட்டி நேம். உங்களுக்கு பேருது? எனக்கு ஊரெல்லாம் கேட்க மாட்டியா? உங்களுக்கு ஊருது? எனக்கு ஊர் நான் மறைமுகமா சொல்றேன், புரிஞ்சுக்கிறியா? முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. புதுக்கோட்டையா? புதுக்கோட்டை தானே. நாங்க வர புளியாங்கோட்டையாக நினைச்சேன். அப்படி சொல்லு. புதுக்கோட்டை தானே. புதுக்கோட்டையில எந்த இடத்துல? மேல 2, எனக்கு கீழே 3. என்னது? கீழே ராஜ வீதி, 3ஆம் வீதியில நான் இருக்கிறேன். அப்படி சொன்னீங்களா? சரி, உனக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கு ஆகல. நான் உனக்கு கேட்டா கோச்சுக்குவீங்களா? 3 மொத்தமா கேட்க மாட்டியா? 3 இல்ல, உங்களோட 1 தானே இருக்கு. 1 தானா? சரி. நீங்க யாரையும் விரும்புறீங்களா? சிச்சி, நான் யாரையும் இது வரைக்கும் விரும்பல. நானும் யாரையும் விரும்பல. ஆனா எனக்கு 2 புள்ள தான் இருக்குது. உனக்கு 2 பிள்ளையா? மனுஷனா நீ? ஏன்? எனக்கு 1 புள்ள தான் இருக்கு. 1 புள்ளையா? எப்படி? உனக்கு எப்படி? எனக்கு 2 புள்ள, என்னை கட்டிக்க போற முறை புள்ள 2 புள்ள இருக்குதுன்னு சொல்லி. நீங்க அத சொன்னீங்களா? எனக்கு கட்டிக்க போற முறை பையன் 1 இருக்கான். ஒருத்தன் இருக்கிறான். முறைச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி அவங்க முறைக்க விட்டுருவோமா? நம்ம 2 பேரும் பண்ணி அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள முறைக்க விட்டுற வேண்டியதானே. சரி, ரைட், ஓகே. காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? நான் உனக்கு பழமையான காதல், இனிமையான காதல், எனக்கு பிடித்த காதலாக. எடுத்து சொல்லுங்க. பேபி. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. கலைமேவும் வர்ண ஜாலும் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த பேபி. தோன்றும் மென்மை உங்கள் பெண்மை அல்லவா, தாவும் சென்ற வேகம் உங்கள் கண்கள் அல்லவா. இன்னும் சொல்லவா நான் மன்னன் அல்லவா, இந்த எண்ணம் போதும் எந்த பேபி இங்கு வா. கரிமேலும் வர்ணஜாலும் கொண்ட கோலம் காணலாம். ஓகோ எந்த பேபி. கண்டு பொங்கும் உள்ளமே ஆடும் இந்த ஓடம் கூட பாடல் பாடுமே. வேகம் போகுமா இது காதல் வேகமா, இது காணும் போது உந்தன் கண்கள் காதல் தேடுமா. ஓஹோ எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி. கலைமேவும் வர்ண ஜாலும் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்த பேபி. கண்ணே தாராவதி. எங்க பொம்பளை புள்ள எங்கண்ணே? அந்த புள்ள அப்பயே போய் பையா. என்னையா பொம்பளை புள்ள நிக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்தீங்க, இப்ப கடுப்படிக்கிறீங்க. ஆல்ரவுண்டர்காரர எங்கேயா பொம்பளை புள்ள? வந்த வழியிலே போயிருச்சு. உலகமே அதில் தானே அடங்கி கிடக்குது.
வந்த வழியை நோக்கி நம்மளாம் திரியறனாலதான் நம்ம நாடே இன்னும் வல்லரசு நாடா ஆகாம கிடக்குது. பப்புனாக நடிக்கும் கண்ணன் அவர்களுக்கு மலர் மலை அணித்து பொன்னாடை போத்திங்க. ஹலோ 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 மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்த நமது கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இளைஞரணி நட்பணி மன்றத்தார்களுக்கும் மகளிரணி நட்பணி மன்றத்தார்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கைதட்டி உற்சாகம் செய்த அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது இசை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போனா போறாங்க, எனக்கு என்ன பொம்பளையா கிடைக்காது? சுண்டுனா 1000 வருமியா? உங்களுக்கு வரும், எனக்கு எதுக்கு வருது? பெண்களை ஆண்கள் கையில ஓடுற ரேகையா நினைக்கிறோம், ஆனா பெண்களோ விரல்ல முளைக்கிற நகமா நினைச்சு வெட்டி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. மழை பெஞ்ச மண்ணும் காதலிக்கிற பொண்ணு ஒண்ணுன்னு சொல்லி இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வழுக்கும்னே தெரியாதியா. என்னங்க பண்றது? நம்ம காதல் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நம்ம பழகளா ஒரு கடவா நினைச்சு மறந்துருக்கு அப்படின்னு டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆண்கள் தான் முகத்துல தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் சாப்பிட்டுக்கிட்டு தெரியும். பெண்கள் இருக்கு தாடி வச்சு பார்த்திருக்கீங்களா? பொம்பளைக்கு முளைக்காதியா முளைக்கான எல்லாருக்கும் உன் வேலையை பரியானே காட்டி காட்டி கொடுத்துருக்கியா? கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொன்னு சொல்ல மறந்துடாங்க மச்சான். என்ன? கழுத்தறுப்பால் காதலி எவனா சொல்லியிருக்கானா? கழுத்த அறுத்துட்டு போயிட்டா. இந்த பொம்பளை நினைச்சு நம்ம ஒப்பாரி வைக்கிறதுக்கு பெற்ற தாயும் ஒரு பொம்பளை தான். பெற்ற தாயை மதிக்காதவன் தருதல அப்படின்னு என்ன யாரும் சொல்லிடக்கூடாது. 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாய் குடிகி இருந்த கோயில நம்ம கையெடுத்து வணங்கினாலே போதுமையா. அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த உலகத்துல காத்து இருந்தா எதை வேணாலும் வாங்கிடலாம், பெற்ற தாய் வாங்க முடியுமா? தாய் பாத்திரத்திற்காக ஏங்க கொண்டிருக்கும் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ ஆண்கள். அதில் நானும் ஒருவனடா, நானும் ஒருவன். புரியாத பாசம் பிரியும் போதுதான் புரியும் என்று கூறினார்களே, அது என் நினைவிற்கு வருகிறது. பெற்ற தாயும் தகப்பனையும் தெய்வமாய் வணங்கும் ஆண்களுக்கு, அதிலும் இளைஞர்களுக்கு இந்த பாடல் ஒரு சமர்ப்பணம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் பொன்னெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே காளி அம்மா. அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, உட்கல்களும் எண்ணமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் எந்த தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்று சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது, அன்பு என்ற சொல்ல தாயின் வடிவில் வந்தது. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, எங்களும் புல்லெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே. அன்னை ஓராலயோ, அன்னை ஓராலயோ. வாழ வைத்த தெய்வம் இங்கு வானம் சென்றதேனோ, உலகிலே
உண்மகள் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இங்கே வாடம் செல்வதே வாழ்வதில்லையேனோ வாழ வைத்த தெய்வம் இங்கே வாடம் சென்றதேனோ உலகிலே உண்மகள் நீரில்லாத மீனோ இன்னும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அப்பா நீ சுமந்த பிள்ளை கொடித்த கிள்ளை எங்களும் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலயம் அன்னை போராலயம் அன்னை யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பிள்ளே வாங்கடா வாங்க யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பிள்ளே வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணி இல்லை கொக்குமில்லை மீனுமில்லை குளத்திலே தண்ணி இல்லை கொக்குமில்லை மீனுமில்லை வெட்டியிலே பானமில்லை செத்த புள்ளே சொந்தமில்லை யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா போங்க என் காலம் வெல்லும் என்று பின்னே வாங்கடா வாங்க தென்னைய பெற்றாய் இளநீர் பிள்ளைய பெற்றாய் கண்ணீர் தென்னைய பெற்றாய் இளநீர் பிள்ளைய பெற்றாய் கண்ணீர் பெற்றவன் மனது பித்தம்மா பிள்ளையின் மனது கல்லம்மா பானையிலே சோறிருந்த உடைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வந்தா சொந்தமில்லை பந்தமில்லை யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் என்று பின்னே வாங்கடா வாங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு தெளிவாக எடுத்தால் முடிப்பேன் சரியாக உடாப்பு அடியிலே காத்தடிச்ச ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலமுதான் சொந்தமில்லா கூடி வரும் யாரை நம்பி நான் பிறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் இன்று பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க நன்றி 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 மைச்சட்டுக்காரே
டீ குடிச்சிங்களா? பால் குடிச்சிங்களா? குடிச்சிங்களா? எப்போ குடிச்சிங்க? இப்போ தான் குடிச்சாரா? என்ன நீங்கள் கொடுத்த மாதிரியே சொல்கிறீங்களே? நீங்கள் கொடுத்த மாதிரியே சொல்கிறீங்களே. சரி, நாங்கள் காதல் பண்ண போகிறோம், நானும் அவரும். ஆனால் அவர்கிட்ட வரும்போது நான் வந்து அவரை காதல் பண்ணுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஆமாம், கூப்பிட்டுட்டா யாழை கூப்பிடுவோமா? சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அதான பார்த்து அசந்து போயிருந்தாளா, அதான பார்த்து அசந்து போயிருந்தாளா. சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. மனுஷனா நீ ஒரு பொம்பளையா? விட்டுக்கிட்டு மேல ஏறாரு மொகரையாளு. இல்ல சோறு திங்கிற சோத்துல பிய திங்கிறியா? என்னையா ஒரு பொம்பளை பிள்ளை நான் பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து கட்டி கட்டி பிடிக்க வர்ற? பின்ன உனக்கு கண்ணு தெரியலையா? இப்படி வந்து அடிக்கிற என்னையா? உனக்கு சூடு இருக்கா, சொரணை இருக்கா, வெக்க இருக்கா, மானம் இருக்கா? இதெல்லாம் நான் கேட்கிற ஆள் நான் கிடையாது. நான் டைரக்டா ஒரே வார்த்தை வருமா? நீ கேளுமா? நான் கேட்கறது ஒரே வார்த்தை தான் கேட்பேன். நீ என்ன ஆம்பளையா? நீ ஆம்பளை மாதிரியா நடந்துக்கிற? ஆம்பளை இப்படிதான் வந்து இடிப்பானா? சரியான ஆம்பளைனா எப்படி இடிக்கணும், எப்படி பேசணும் தெரியுமா? பேசணும் எங்களுக்கு தெரியும். நீ வார்த்தை அளந்து பேசு. நீ முதல்ல வார்த்தை அளந்து கேக்குற. சூடு இருக்கா, சொரணை இருக்கா கேக்குற. நீ கேப்ப, நீங்களா பாப்பியா? என்னடா ஒரு வயசு பொம்பளை பிள்ளை பாயல பார்த்து போடா ஓடாங்குது. அப்ப நீ ஏன் பேசுது தெரியுமா? எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? ஏன் பேசுறேன்னு. என்ன ஏன் பேசுனேன்? 6 சிலிண்டர் வாங்க போறேங்க திமிர்ல பேசுற. என்னது? 6 சிலிண்டர் வாங்க போறோம் திமிர்ல பேசுற. யாரு? நானா? யாரு உங்களை எல்லாம் ஓசியா கொடுக்க சொன்னா? ஓசியில கொடுக்கற. ஓசியில கொடுக்கற. ஏன் எங்களுக்கு என்ன? நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். நாங்க உழைச்சு நாங்களும் சம்பாதிக்கிறோம். எங்களுக்கு வாங்க திறமை இருக்குது. எதுவும் ஓசியால வாங்குறது நான் கிடையாது. அது வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களே, நான் வாங்கினது கிடையாது தெரியுமா? இந்த கலையரங்கத்து மேல சத்தியமா சொல்றேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்ன தெரியாது? தொழில் அதிபர். என்னது தொழில் அதிபர்? என்ன தொழில் அதிபர்? உட்கார்ந்த இடத்துல மாசம் 3000 ரூபாய் சம்பாதிப்பேன். அப்படி என்ன வேலை செய்றீங்க? 3 கிளவி வச்சிருக்கேன். 3 கிளவிய வச்சிருக்கேன்? ஆமாமா. அட 3 காசு முண்டை, என்ன கிளவி வச்சிருக்கேன்ற தெரியாதா? ஐயே, ஓஏபி பணம் வாங்குற 3 கிளவிய வச்சிருந்தேன். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு? 3000 ரூபாய் வருமானம். உட்கார்ந்த இடத்துல எவனுக்கு கிடைக்காது, எனக்கு கிடைக்குது. இது என்ன ஒரு கொடுமைனா, 3000 ரூபாய் எப்படி குழம்பு? 3000 நம்பி 50000 லோன் வாங்கி போட்ட கிளவியில நம்பி. இந்த வெறும் 3000 நம்பி 50000 வாங்கினே கட்டினியா? அந்த 3000 வட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, என்ன கொடுமை? 3 கிளவில ஒரு கிளவி செத்து போச்சு. போய் தொலை. அப்ப 3000 எவ்வளவு குறையுது? 1000 ரூபாய் குறையுது. 1000 ரூபாய் குறையும். அதான் நம்ம ஊர்ல யாரும் 1000 ரூபாய் பணம் வாங்குற கிளவி இருக்கா? இப்ப எல்லாம் யாரும் தர்றது இல்ல. ஏன் தர்றது இல்ல? ஆமா. ஏமா பேசுனா ஆம்பளை எதை வேணாலும் பேசுவான். என்னது? எதை வேணாலும் பேசுவான். பொம்பளை அதுக்கு மேல எதை வேணாலும் நான் பேசுவேன். நான் குண்டக்க மண்டக்க பேசுவேன். நான் மண்டக்க குண்டக்கன்னு பேசுவேன். நான் ஏட்டிக்கு போட்டியா பேசுவேன். நான் ஏட்டிக்கு போட்டியா பேசுவேன். நீ போட்டியா பேசுவ. நீ போட்டியா பேசுறத நான் சிரிச்சு. நான் எகனைக்கு மோகனா பேசுவேன். எகனைக்கு மோகனா பேசுவேன். எனக்கு மோகனா பேசுவேன். நானே எடக்கு மடக்கா பேசுவேன். அப்ப நான் பேசுனா பேசுவேன். எதுக்கு பேசுவேன்? பேசுவேன். இரவு பகல். சந்திரன். என்னது? சந்திரன். சூரியன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்க. தெரியாது. தெரியாது. தெரியும். சொல்லு. சொல்லுப்பா தம்பி. சொல்லுப்பா. நீ சொன்ன தெரியாதுன்னு சொன்னா ஏட்டிங் முடியா பேசுனா பேசுன்னு சொன்னேன். கிழக்கன்னா நான் மேற்கன்னு, மேற்க வடக்கன்னு சொன்னா நான் தெற்கன்னு, நீ தெரியுன்னு சொன்னா நான் தெரியாதுன்னு சொன்னேன். தெரியாதுன்னு சொன்னா நான் தெரியும்னு. அப்ப தெரிஞ்சதை நீ பேசுன்னு நீ சொல்ல வர்றியா? அப்ப வந்து எதிர்ப்பதம் பேசுற. ஆமா. நான் ஒரு ஆண்மகன். நான் ஒரு பொண்ணு. நான் ஒரு ஆண் பிள்ளை. என்னது? ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளை. நான் ஒரு பொன் பிள்ளை. நான் தலைவன். நான்
நான் தலைவி, நான் தொண்டன், நான் ஒரு தொண்டி, நான் ஒரு குண்டன். நான் ஒரு குண்டி. நீ பேசலாம் உனக்கு தகுதி இருக்குமா? இல்லாத நான் தான் பேசக்கூடாது. உனக்கு சும்மாவா இருக்கு? தாளக்கார உடைச்ச தேங்காய் முடி மாதிரி இருக்கடாப்பா. ஏய் என்னையா சொல்ற? உன்னைய தான் சொல்றேன். என்னவா சொல்றேன்? என்ன பின்னாடி பின்னாடி பார்த்து பார்த்து பேசுற? என்ன பின்னாடி பேச முன்னாடி பேச? நான் மூஞ்சிய பேசுறேன். முகத்துக்கு நேரா வச்சு பேசியா? நீ முதல்ல முகத்து போய் பேசு. என்னங்க இருக்கு பேசுறதுக்கு? என்ன பேசுறீல்ல? பேசுவேன். அறிவாத்தல பேசுறீல்ல? இப்ப நான் சொல்ற வார்த்தையை சொல்லுவா சரியா சொல்லு. சொல்லுங்க. கோடாலி புடி கலடல சொல்லு. கோடாலி புடி கலகல. உட்கார்ந்து பேசுவேன். என்னது? வேமா சொல்லுவான். கோடாலி புடி கலகல. யாரு? கோடாலி புடி கலகல. கடல் இல்ல, கம்மா இல்ல, குளத்து இல்ல, ஆத்து இல்லன்ட்டு போ. என்ன சொல்ற? நீ என்னவோ சொல்ற? சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்தை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி மாதிரி சுத்தும். டெல்மி. என்னது? சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்தை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி மாதிரி சுத்தும் சொல்லுவாப்பா. இன்னைக்கு வாயை கிழிக்காம போக மாட்டேன். சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானம் வரை சுத்துற நல்லா சொல்லு. சூத்திர. என்ன சூத்திர ஓமம் வளர்க்குறாங்க, யாகமா நடக்குதுங்க. வரலையா? வரல விட்டுரு. அடுத்து சொல்லித்தாரு. அடுத்து சொல்லு. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கெட்ட முட்டை கெட்ட முட்டை இட்ட கொக்கு நட்ட கொக்கு சொல்லு. ஏய் நான் நாடகத்துக்கு வேலை போயாம வரலனாக்க பவுர பண்ண முடியாது. விடியான்னு சொல்ற லைட் அமத்த சொல்லு. ஏய் போயாமதான்ட்டு ஏம்மா? ஏதாவது வாயில நுழையுதா? நுழையா? நுழையவே இல்லை. நுழைய முயற்சி பண்ணு. கொக்கு நட்ட கொக்கு கிட்ட முட்டை கெட்ட முட்டை கெட்ட முட்டை கிட்ட கொக்கு. அப்படியா? கொக்கு நட்டம் நொக்கு. யாரும் பயங்கர மாதிரி இருக்கா? நீ சொல்ற நியாயம்தாம்மா. வார்த்தை லென்த்தா இருக்கு. சரி சுருக்கமா சொன்னா புரியும். சரி சொல்லுங்க. என்ன சுருக்கமா சொல்ல போறீங்க? சுருக்கமா சொல்லவா? சொல்லுங்க. கிழவ உழுத பொழுதிலே கிண்டி எடுத்த போன ஓலை மேல 7 ஓலை கீழே 7 ஓலை ஆக மொத்தம் 14 ஓலை. கிளவி உழுத உலக்கையில உலக்கையும் இல்ல உரலும் இல்லம்மா. அதுவும் புரியலையே. ஓடுற நரியில ஒரு நரி குளிர் ஒரு மணி நேரமணி. ஐயோ என்ன இவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை பேசுறீங்க? அதுவும் அதிகமா இருக்கும். என்ன ஓ வார்த்தை? ஐயோ அதுவும் அதிகமா இருக்கா? ஆமா. சரி வேண்டாமா, சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. புரியுற மாதிரி சொல்றேன். சுட்ட சுண்ணாம்பு சட்டில சுள்ளி கிடைக்கு. சுள்ளியை எடுத்துட்டு சுண்ணாம்பேடு. யார் போட்ட சொல்லி? ஆல்ரவுண்டுக்கார போட்ட சொல்லி. சுள்ளினா குச்சின வரைக்கும் அசிங்கம் பேசக்கூடாது. என்ன ஒரு பிரமாதம். என்ன பிரமாதம்? அதை விட பிரமாதம் நான் சொல்றேன் பாரு. சுட்ட சுண்ணில். நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? யாரியா? எங்க ஊர்ல நான் தான் பெரிய ஆளு. பெரிய ஆள்னா? பெரிய படிப்பு. பெரிய படுப்பு. படுப்பு இல்லமா, படிப்பு. எனக்கு இடுப்பு பிடிப்பு. உனக்கு மட்டுமா? இன்னைக்கு வந்த 10 பேருக்குமே இடுப்பு பிடிப்பு. ஆமா, வேணுக்குள்ள எப்படி உட்காந்து வர்றது? எல்லாருக்கும் பிடிச்சுக்கிச்சுங்க. பிடிச்சுக்கிச்சா? எல்லாம் குறி உட்காந்து வர்றோம். இப்படியா போடுறது? 3 பப்புடு 3 ஊர் திருவிழாவை நடத்துறதை விட்டுவிட்டு ஒரே ஊர்ல திருவிழா நடத்துறாரு அமைப்பாளர். எத்தனை பேர் வந்திருக்கு? எவ்வளவு பெரிய ஆளுகளா வந்திருக்காங்க பத்தியா? அவங்க காலை தொட்டு கும்பிடணும். இந்த கிராம பொதுமக்களை காலை தொட்டு 3 பப்புடு 3 டான்சர். இதுல விஷயம் 3 நாடகத்துக்கு எடுத்து போடு. இதுல விஷயம் நல்லா கேட்டுக்கமா. இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு நாடகம். ஒரு நாடகத்துக்கு 9-10 பேர் தான். ஆமா. ஆனா வருஷத்துக்கு 10 குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய இந்த ஊரு எத்தனை குடும்பத்தை வாழ வைக்க தெரியுமா? நாளைக்கு வரக்கூடிய நாடகக்காரங்க ஒரு 10 பேர். சரி, இன்னைக்கு வந்து ஒரு 10 பேர். 10 20 பேர். அதை நம்பி இருக்கிற மைக் செட்டு, அதை நம்பி இருக்கிற டீ கடை, பெட்டி கடை, எவ்வளவு பேருக்கு உத்தியோகம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை அதெல்லாம் இருக்கட்டும்யா. நான் பெரிய உன் கடைக்கு வாயா. இவன் கடைக்கு வந்த ஆளு மண்டையும் செய்சு பாரு. மண்டை பார்க்காத போயாமதான்ட்டு பேசுற சார். சும்மா படிப்பு சார். பாத்தியாருக்கு நிறைய படிச்சிருக்கேன். சார் சார் வணக்கம் சார். பாத்தியாருக்கு நிறைய படிச்சிருக்கேன். அப்படியா? சார் சார் அப்படி என்ன படிச்சிருக்கீங்க? நானா? ஆமா, யூகேஜி செகண்ட் இயர். என்னம்மா யூகேஜி? 2 பேருக்கு பூச்சி போய். ஏண்டா யூகேஜில போய் ஒண்ணு கடிக்கிறதே கத்து தரக்க முடியும். யூகேஜில என்ன சொல்லி தருவாங்க? ஆனா அது பண்ற கொடுமை இருக்கு பாரு. சரியா மாப்பிள்ளை வெளியில வரும்போது தான் முட்டிருச்சு. அது மாதிரி நானும் வெளியில வரும்போது தான் முட்டுது. ஏன் போகலையா? அவ்வளவு நேரம் அமிக்கி வச்சு உட்கார்ந்திருந்தேன். அமிக்கி வச்சுக்கிட்டு நல்லா சொல்லிட்ட வெளியில வேற மாதிரி கேக்குதா? ஆமா பாரு, நான் யூகேஜி சென்டர் சும்மா இல்ல, பல வித்தைகள் தெரிஞ்சாலு. அப்படியா? ஆமா சார். எனக்கு நிறைய தலையில தேங்காய் உடைப்பேன், கண்ணுல ஊசி எடுப்பேன், வாயில வாந்தி எடுப்பேன், குண்டில ஊசி எடுப்பேன். உன்னால முடியுமா? ஏயா வித்தியாசம்யா. வாயில தாண்டா வாந்தி எடுப்பாங்க, குண்டில தாண்டா எல்லாம் போகும். சரி, அது போயிட்டு போகுது. என்னையும் சேர்ந்து கேட்டு கிளாஸ் வாத்தியார் முகர கடைய பேரு. யார சொல்ற? அங்க பின்னாடி பேசிட்டு பின்னாடி இல்ல என்ன சொல்ற? சார் சார். ஆமா சார். ஆமா, வாத்தியார் சும்மா இல்ல, நீ நினைக்கிற வாத்தியார் இல்ல. பள்ளிக்கூடத்து வாத்தியார் இல்லமா. அப்புறம் பாட்டு கிளாஸ், பாத்ரூமா, ஹிந்தி கிளாஸ், தெலுங்கு கிளாஸ். சார் சார் மலையாள கிளாஸ். எனக்கு தெலுங்கு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் என்ன கத்துக்கணும்? ஆமா, ஹிந்தியும் கத்துக்கணும், தெலுங்கும் கத்துக்கணும்,
பாட்டு கத்துக்கணும் சார். ஆ. பாட்டு நான் பாடுறத காதால கேட்கமலன்னு போன் பண்ணி ஆளுக்கு சொல்றாங்க, கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துறாங்க சார். ஓம் பாட்டே உனக்கு சகிக்கலன்னா ஆமா சார். கேட்கறவங்களுக்கு எவ்வளவு பாட்டு கொஞ்சம் ராகமா பாடு அப்படின்னு கமெண்ட்ல ரொம்ப பேசுறாங்க சார். ராகம் தெரிஞ்சத்தனமா நீ பாடுவ. ஆமா சார். சொல்லித்தரேன் ராகம். நான் சொல்ற மாதிரி பாடணும். ஆமா. அலை பாயுதே கண்ணா பாடுங்க. நுழைய போகுதே. மழை வர போகுது. அப்புறம் மழை வர போகுது. சரி, காது சரியா கேட்கல. என்ன சார்? அலை பாயுதே கண்ணா பாடு. அலை பாயுதே கண்ணா. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு நைவா கூப்பிட்டது இல்ல. எவ்வளவு நைவா கூப்பிடுறா பத்தியலா. அலை பாயுதே கண்ணா பால பழைய பான கூழு புது கூழு கூழு புது கூழு பான பழைய பான அலை பாயுதே. அலை பாயுதே கண்ணா புழு புழு புழுக்களு என்னடி புழு புழுங்கிற தாட்ட மேல கவனிச்சு போடுமா சார். சொல்ற புரியுதா இல்லையா? இந்த அலை பாயுதே கண்ணா பழைய பருத்து குச்சி புரிய புடிச்ச குச்சி புரிய புடிச்ச குச்சி பழைய பருத்து குச்சி அலை பாயுதே. அப்படி பாடுமா. அலை பாயுதே கண்ணா பழைய பழுத்தி குச்சி. ஏன்டா நீ நாங்க வா. உனக்கு பாட்டுகளா செட் ஆகாது. அடுத்து ஹிந்தி கத்துக்க. அப்புறம் ஹிந்திங்கிற தெரியுமா? ஆஹா. ஹிந்தி தெரியாது. தெரியாது. சொல்லி தரேன் பாரு. ஆ. ஒரு ஹிந்திங்கிற சாதாரண ஒரு மொழி. சரி. ஒரு பேருக்கு பின்னாடி ஜி அப்புறம் எழுத்து சேர்த்தா அதுதான் ஹிந்தி. அப்படியா? உன் பேர் என்ன? என் பேர் சுமதி. சுமதிங்கிற தமிழ்ல. ஆ. இத ஹிந்தில சொன்னா சுமதி ஜி. அப்படியா? அதான் ஹிந்தி. சரி. இப்ப செல்வராஜ ஹிந்தில எப்படி சொல்லுவ? செல்வராஜ் ஜி. மோகன்தாஸ் மோகன்தாஸ் ஜி. ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஜி. சண்முகத்தை சண்முக ஜி. ஏன்னா சண்முகத்தைங்கிற எப்பங்கிறாப்புல சண்முகத்தை இல்ல சண்முகத்தை சண்முகம் ஜி. சண்முகம் ஜி. ஹிந்தி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. போ. ஐ, நல்லா கத்து தர்றாரு. ஊர்ல பிள்ளை இருந்தா வர சொல்லுங்க நான் சொல்லி தர்றேன் சார். அம்மா, ஹிந்தி முடிஞ்சிருச்சு. சொல்லு. அடுத்து தெலுங்கு. தெலுங்கு. இது மாதிரி தான் அதுவும். அது எப்படி முதல்ல சார்? ஜி சேர்த்தா எப்படி ஹிந்தியோ ஆ. லூ அப்புறம் எழுத்து சேர்த்தா தெலுங்கு. சார் லூப் பண்ணோம் தானே? அது நாங்க போட்டுக்கு பாத்துக்கிறோமா. வாத்தியார் நீ வாத்தியாரா நான் வாத்தியாரா? நீங்க தான் சார். நான் சொல்லும் போது கேளுமா. சாரிங்க இது சார். பேர் என்ன? என் பேரு இதுலமா இது பேர் என்ன? இது பேரு ஆ. மைக்கு சார். இது மைக்கு. மைக்கு சார் இல்ல மைக்கு. தெலுங்குல. இது வந்து மைக்கு. மைக்கு சார் இல்ல. ஆ. இது மைக்கு. மைக்கு. இது தெலுங்குல சொன்னா மைக்கு லூ. சரிடா. சரிடாவா. ஏய் அப்புறம் பெயில் போட்டு போயிடுறோம். சரிங்க சார். ஆ. மைக் லூ. மைக்கு லூ இல்ல மைக் லூ. மைக் லூ. அதான் தெலுங்கு. இப்ப நான் எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லி கொடுப்பேன். கேட்கிறப்ப நீ வந்து தெலுங்குல சொல்லணும். சரி. சொல்றியா? இப்ப இது பேரு ஆல் ரவுண்ட். இது பேரு பெட்டி. சரி. இப்ப இது பேரு மிருதங்கம். சரி. இது பேரு தாளம். இந்த தாளத்தை தெலுங்குல எப்படி சொல்லுவ? தாளு சி தாளலு. தாளம் இல்ல தாளம் லூ. தாளம் லூ. வெரி குட். அப்ப இது பேரு மிருதங்கல்லு. சபாஸ். இது பேரு ஆல் ரவுண்ட் லூ. அப்படித்தான் இருக்கணும். அப்ப இது பேரு பெட்டிலு. அப்படின்னா இது பேரு என்ன? பூ. நீ போத்தாங்க என்ன பண்ற? என்ன பண்ற? இந்த இடத்துல ஆட்டக்கார பிள்ளைங்க. அப்ப ஆடு பாப்போம். ஆடுவா. ஆடினா எவ்வளவு தருவீங்க? சேர்ந்து ஆடுவோம். அப்படியா? ஆடிடுவோம். ஆடுவோம். ஏன்? எப்போது பார்த்த புள்ளே இப்ப அடையாளம் தெரியவில்லை. எப்போது பார்த்த புள்ளே இப்ப அடையாளம் தெரியவில்லை. என்னமோ பண்ணுது என்னமோ பண்ணுது என்னமோ செய்யும் ஏமோல தெரியவில்லை. அது என்னான்னு விளங்கவில்லை. என்னன்னு? ஆமா. ஓ ஏமா பம்புடுத்து விடுற? ஒழுங்கா தானே ஆடுனேன்.
நீ பாட்டுக்கு எனக்கு அவருக்கு பெட்டி கடைக்காருக்கு எனக்கு வம்பிழுத்து விடுற. வம்பு இழுத்து விடுறியம்மா. இனிமே இப்படி போட்டதா பாப்பா தண்ணியை போடுப்பா. மாதகுளம் மாதவனை அப்புறம் போட்டு கொடுத்துருவாரு. வணக்கம்ண்ணே. ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இல்லை நான் நல்லா இருக்கிறோம்ல. நாங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருப்போம். அப்படியே பெரிய டூத் பேஸ்ட் விளம்பரம் பல்ல கிடக்குற. அவர் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். எப்படி நாளை யூடியூப்பில் போட்டால் நல்லா இருப்போம். சென்சாரில் கட் பண்ணிட்டு அது இப்படியே பேசுறது உன்னை செயல போட்டுருவாங்க. செய்யல? ஆமா. எதுக்கு தப்பு தப்பா பேசுற நீ? தப்பு தான். என்ன செய்யல போடுவோம். ஏன் நீ வெளியில் இருக்கும்போது என்ன எதுக்கு போடணும்? சந்தனே போட்டு மே வச்சுக்க. சந்தனே போட்டு மே வச்சுக்க. சண்டை போட்டு தானே மே வச்சுக்க. குங்குமா போட்டு மே வச்சுக்க ராமாயே. எதுல என்ன எதுல போன எங்க போன? இன்னைக்கு வாயை கழிச்ச மாதிரி முட்டியை பேக்குற மாதிரி பேத்து விடாமா? எங்க எனக்குனாலும் மண்ட மனசு போக போக போக. சாமி போட்டு மேலே
எது சச்சி சொல்லியா ஆமா காலை தூக்கவா காலத்துக்கு யாரு சொல்லியா போய் ஆமா காலத்துக்கு ஆடுறேன் போய். ஏண்டா நீ அக்கா தங்கத்தோட பிறந்திருக்கியா இல்லையா பிறந்திருக்கிறேன் ஏன் சந்தேகம்? ஒரு பொம்பளை பிள்ளைய இவ்வளவு பெரிய சபையில யார் சமையல சமைக்கல இல்ல சொல்லுனே என்னை பத்தி எடுத்து சொல்லு. காலத்துக்கு அடைச்சுற சிச்சி போட்டி ஆட்டம்யா அது சரியா இருந்தாலும் காலத்துக்கு அடை சொல்லலாமா போட்டி வந்துச்சு ஆட்டத்துல இந்த மேடையோட விட்டு ஏய் இந்த மேடையோட விட்டு இனிமே ஆமா. காலத்துக்கு அடைச்சுற தங்கச்சி அண்ணே. அவன் போறான் அவன் சரிண்ணே. அக்கா தங்கத்தோட பிறந்தா தானே தெரியும் ஆமாண்ணே எங்க அண்ணனுக்கு தெரியுது என்னோட அருமை காலத்து- இந்த ஆளுக்கு தெரியுதா எலும்பு குச்சி போடா இனிமே எந்த மேடையிலும் காலத்துக்கு ஆமா காலத்துக்கு ஆட சொல்ற ஒரு பொம்பளை பிள்ளைய தங்கச்சி அண்ணே. அண்ணன் நான் இருக்கு ஏய், போடா. சரி சரி, அண்ணே அண்ணன் நான் இருக்கேன் சரி. அவன் போறான் கேனா பையன் ஆமாண்ணே நீ ரெண்டு காலையும் தூக்கி ஆடு லே அவர் பேச்ச நீ கேட்கல எல்லாம் ஒரு அண்ணனா அவர் பேச்ச கேட்கல. மூஞ்சி முகர கட்டையும் பாரு அவனாவது ஒரு காலத்துக்கு ஆடுனியா நீ என்னடானா ரெண்டு காலையும் தூக்குன்ற நான் ரெண்டு காலையும் தூக்குவே நீங்க பாட்டு கோசில படம் பார்க்கலாம் இருக்கீங்களா தோப்பு. உங்களுக்கு அனுபவம் தெரியல என்ன நாலு மண்டே அண்ணனை பாரு முகர கடையே என்ன பாய் சம்பளத்தையாவது கொடுங்க நான் போற வீட்டுக்கு ஐயோ வந்ததுல இருந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க எனக்கு சம்பளமே வேணாம் காரை வர சொல்லுங்க யார் கொடுக்க போறா அதான் நான் கேட்டியே கொடுக்க மாட்டாங்களா அப்படியா காலை தூக்கவா பட்டாம்பூச்சிடி அந்த கொட்டை வச்சு அவங்க பாத்துக்கிறேன் நீ காலை தூக்கு ஓரா பையா நான் பாத்திரத்திலே வாதிக்க முடியும் நீ மறைச்சிக்கிட்டு நிற்கிறேன் எதை வாசிக்கிற பெட்டி வாதிக்கணும்ல அப்படியா பாத்திரத்திலே வாதிக்க முடியும் ஏப்பா வந்ததுல இருந்து ஒரே தான் வேகுது வேகுதா? அந்த பேன் சுவிட்சை போடக்கூடாதா இந்தா இருக்கு பேன் சுவிட்ச் இல்ல அது லைட் சுவிட்சியா ஆமா ஆமா மறைக்கிறா சேப்பாங்க அங்கிட்டு போய் ஓரமா சரி சரி நான் முதலே சொல்லிட்டேன் என்னன்னு ரெண்டு காலையும் தூக்க போகுது ஆ. மறைச்ச ஆ. எனக்கு அதை பார்த்தா தான் வாசிக்கவே வரும் நீ உங்களுக்கு பார்த்தா தான் வாசிக்க வரும் நான் மட்டும் ஆனா ஒரு சிலர் பார்த்தா கையை பிடிச்சி வைக்கலாம்ல அது அப்புறம் என்ன நான் மட்டும் இல்ல என் சிஜிஎப்ல நாலஞ்சு இருக்காங்க ஆ. அவங்களுக்கு இந்த கதி தான் அப்பா அப்பா அரியப்பா சொன்ன மாதிரி எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கல சந்தோஷம் ஏப்பா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன? உங்களுக்கு தான் என்ன பலகாரமே சேராது இதை பார்த்து என்ன பண்ண புரிய சும்மா வேடிக்கையாவது பாப்பா உனக்கு என்னையா என்ன சித்தப்பா ஏன் எல்லாத்தையும் மறைச்சு அடி சரி மாமா ஆமாவா சுப்பிரமணியம் 3 மணிக்கு எழுப்பி விட்டாரு டான்ஸ் வருதுன்னு நல்லா அடிச்சு பார்த்துட்டு வர சொன்னாரு நீ மறைச்சிட்டு நிக்கிறியே அந்த புள்ள ஆட காலத்துக்கு ஆட போகுது ஆமா. அந்த ஒளி விளக்க பார்த்து வாசிக்கணும் அண்ணே கை கொடுங்க ஒளி வழக்கு அவருக்கு 3 மணிக்கு இந்த காத்திய சுட்டியை அவர் சொல்றத பார்க்க கேளு 3 மணிக்கு எந்திரிச்சா எந்திரிச்சா 5 மணி ஆனாலும் எந்திரிக்க மாட்டேங்குதுன்னு என்ன பண்றதுப்பா எனக்கு சந்தேகம் இல்ல ஏன் ராஜேந்திரா சொல்லுங்க செத்த தோலை இந்த வாங்குறிய கொஞ்சம் செவத்த தோலா இருந்தா என்ன பண்ணுவ பார்த்துக்கிட்டே இருப்பேன் வேண்டாப்பா செத்த தோல் கூட சாகுற வரைக்கும் சோறு போடும் ஆனா செவத்த தோல் ஒரு சில எல்லாத்தையும் குறை சொல்லக்கூடாது ஒரு சில செவத்த தோல் சமயத்துல ஏமாத்திட்டு போயிடும் நீ காலத்துக்கு ஆடமா
என்னாச்சு? யாரையா பயமுறுத்தி பிள்ளைய விரட்டினது? துண்டு துண்டு வைங்க, துண்டு வைங்க. வாங்க வாங்க. அடுத்து தாளக்காரு வர்றாங்கம்மா. தாளம் அவர் பார்க்கணுமா காலத்துக்கு ஆடு இல்லையா? வேல்கண்ணன் அவர்களுக்கு மலர் மாலை அணித்து பொன்னாடை வைத்துள்ளி. சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் மாலை பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய நமது லட்சுமி நாராயணபுர கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளர் கிடாத்திரைக்கை முருகண்ணன் அன்புலங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி, நன்கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனையோ ஊர்களுக்கு போகிறோம், சத்தியமாக சொல்கிறேம்மா, ஒரு வருஷம் ஆச்சு இந்த ஊரை என்னால் மறக்க முடியல. அந்த அளவுக்கு ரசிக பெருமக்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து. போன வருஷம் வந்தீங்களா? நீ வந்தியா? நீங்க வந்தீங்களா இங்க? இல்ல நான் வரலையே. நான் வரல, அது வேற ஒரு பொண்ணா இருக்குங்க. வந்தோன்னு ஐயா சொன்னாரு. ஆமா ஆமா தம்பி, போன வருஷம் நீங்க 2 பேரும் வந்தீங்கல்ல? ஆமா. இந்த வருஷமா வந்திருக்கிறீங்க, அப்ப என்ன காரணம்? அப்ப அடுத்த வருஷம் வந்துடாத, உனக்கு அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. கிடையாது, நீ நினைப்ப போன வருஷம் நல்லா பண்ணுனா அதனால தான் இந்த வருஷம் நம்ம கூப்பிட்டுருக்காங்கன்னு. அது கிடையாது. அப்படியா? போன வருஷம் தான் ஒழுங்கா பண்ணல, இந்த வருஷமாச்சும் ஒழுங்கா பண்ணீங்கன்னு கூட்டியாந்து இருக்கிறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த இடத்துல காலத்துக்கு ஆடுமா, அவர் மனுஷன் தானே, பார்க்கணும்ல. ஆமா, நீ தூக்க பார்க்கட்டும். எந்த கோயில்? பாண்டி கோயில் எடுத்திருக்காப்ல போல சீட்டு மறைக்குதா? சரி சரி அம்மா, அந்த செவத்தவருக்கு மறைக்குதான் இல்லைம்மா? சரி அது லைலான் அப்படி தான் நிற்கும். ஏம்மா அவருக்கு மறைக்குதா? நீங்கள் தூக்குமா? அப்படி தூக்குவா. அவங்களுக்கு மறைக்குதோ? மங்கிட்டோமா அவங்களுக்கு மறைக்குதா? கேமரா தூக்குமா தூக்குமா. இந்த கொடுமை எங்கேயாச்சும் இருக்கா? ஆளுகளுக்கு மறைக்குது இருக்கிற சுருமாப்பும் போயிரும் போல. அட இருத்தா, எல்லாருக்கும் மறைக்குது நியாயம். பேர் சொல்றாரு இந்த படுதாவுக்கு மறைக்குதுன்னு. நான் உன்னை கேட்கிறேன், இந்த படுதா நம்ம போற ஊரு புறமா விடுதா? ஆமா, விடாது விடாது. ஏன்? ஏன்? என்ன படுதா? அது கலர் படுதா. கலர் படுதா. அதான் உள்ள வெள்ளப்படுதாமா? உள்ள போய் பார்த்தா படுதா வெள்ளையா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் நின்னா மறைக்குது, மண்டை உடைச்சிருவேன். நான் படுத்துக்கிறேன், களத்துக்கு ஆடுமா. எங்க வந்து படுத்திருக்க? அங்க விரிச்சு போட்டு இங்கே எதுக்கு வந்து படுத்திருக்கிற? நாட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆளு முகரை அங்க போய் படியா. அம்மா எதை செஞ்சாலும் யோசிக்காம செய்யக்கூடாது. ஏன்? நான் ஏன் துண்டை அங்கே விரிச்சு விட்டு தரையில படுக்கிறேன்? துண்டை விரிச்சு துண்டுல படுத்து தூங்கணும்னா சரி, தூக்கத்துல பிறண்டு தரைக்கு போயிடுவோம். அதே தரையில படுத்து தூங்கணும்னா தூக்கத்துல பிறண்டு ஆட்டோமேட்டிக் துண்டுக்கு போயிடுவோமா? ஏங்க இவ்வளவு அறிவா இருக்கிறீங்களே, என்னத்தை திங்கிறீங்க? 2 இட்லி சோறு திங்கிறீங்களா இல்ல சோத்தை விட்டு? 2 இட்லி ஒரு வடை. விடுஞ்சாலே விடவே மாட்டேன், டக்குமுக்கு டிக்கத்தானா. விடுஞ்சாலே விடவே மாட்டேன், டக்குமுக்கு டிக்கத்தானா. இதெல்லாம் என்ன குண்டியா இல்ல பிளாஸ்டிக்காடா? குண்டி இருந்தா அடி விடாது, எறும்பு தான் குத்துது. ராஜேந்திரா குண்டி அடி. இப்ப காலையிலேயே குண்டி அடியா விழுந்து வாய் தொடக்க விட மாட்டேங்குது.
இது முதலே தட்டியிருந்தா நேரம் உள்ள போயிருப்பேன். அருமை. ஏங்க நீங்க வாங்க. செஞ்சு இடத்த நீங்க இல்ல 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 ஏதாவது செஞ்சு நான் இடத்த அடைக்கவா? உனக்கு தெரியும் இல்லைங்க, உங்களை வாய் அடைக்கலான் இருக்கேன். உங்களுடைய இடத்த அடைக்கணும்ல. ஏன் இடத்த உங்க திறமையிலே முடிஞ்சு. சரிம்மா. நீங்க எப்படி என்னை காப்பாத்திருவீங்க அப்படிங்கறதுனால என்ன மறைக்கிற? எப்படி என்னைய காப்பாத்துறீங்க? அதனால உங்க மேல எனக்கு காதல் வந்துருச்சுங்க. எப்பா நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்காங்க. காயமா இருக்க இல்ல, மேல காயம் இல்ல, காதல் உங்க மேல இல்ல. ஏன் என்னையா சொல்ல வர்ற? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கியா? உன் மேல காயம் வந்திருக்கு நான் சொன்னேன். ரொம்ப தெளிவா பேசுற. ஆனா உண்மையாவே எனக்கு வேல்கண்ணன் சித்தப்பா பப்புன்னு வர்றதுன்னா சித்தப்பா நான் கிளட்டு பாயலா அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில சரி, வேல்கண்ணன் தாத்தா வரனால ஐயப்பா சொன்ன மாதிரி ஆமா, சமத்துவம் எங்க இருக்கு? நம்மகிட்ட தான். ஆமா. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இன்னைக்கு அண்ணன், சித்தப்பா, மாமா அப்படி உறவுகளோட இருக்கிறோம். காரணம் இந்த கலையோடைய அமைப்பு. கண்டிப்பா இதை நல்லபடியா பயன்படுத்திக்கணும். ஆமா, இதை பயன்படுத்திக்காம ஊர்ல வம்பு சண்டையெல்லாம் வருது. பைத்தியக்காரனா இருப்பேன் போல. இப்பத்தே நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ள சரியான பைத்தியக்காரனா இருக்கேன். அந்த ஆளு வாய் ஏன் ஏன் அழுகிறீங்க? வேற ஒண்ணு இல்லம்மா, கிளவி செத்து போச்சு, இப்பதான் போன் வந்துச்சான். சரி, நீங்க அழுகிறீங்க, ஆல்ரவுண்டுக்காரியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரின்னு சிரிக்கிறாரு. அந்த கிளவி அவங்க தாத்தா தான் வச்சிருந்தாரா இல்லையா? ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உங்க ஊர்ல ஆம்பளை இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் ஆம்பளை இல்லைன்னு உனக்கு தெரியுமா? கல்யாணம் வந்து பாரியா. இதே வேலை இளைஞராங்களோ அதெல்லாம் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அதல்ட்ட உங்க திறமை இல்ல. அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. இன்னுமா? ஏய் என்ன இன்னுமாங்கிற? ஏன் கேட்கிற? சந்தேகப்படாத. முந்தாள் வந்த டான்ஸ் கிட்ட கேட்டேன், அப்பா எப்படி இருக்காருன்னு. மாத்திரை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாராம். மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு மாத்திரமா, நீ தப்பா நினைக்காத. அப்பா பேர் என்னமா? அப்பா பேரா? எங்க அப்பா பேரு மண்டை. This is a Monday. உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு கொண்டை. These are கொண்டை. அப்ப ஓ பேரு? என் பேர் தாங்க. சொல்லவே வேண்டாம், உட்காரு. காலக்கார மடியில உட்காரு, அவர் பாத்துக்குவாரு. ஏய், அவர் சைடு காத்து குத்திடுவார், அங்கிட்டு போகாத. ஆள் தெரியாம போய் உட்காரியம்மா. எப்பத்தியா என்ன ஒரு ஒத்துமை? ஏங்க எங்க அப்பா பேரு மண்டை, எங்க அம்மா பேரு கொண்டை. ஊருக்கே தெரியும். இல்ல இல்ல, உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்களா கிளம்பிட்டாங்களா? இந்த பிள்ளை என்ன சொல்ல தெரியுமா இல்லையா? இவங்க அப்பா பேரு மண்டை, ஆமா, உங்க அம்மா பேரு கொண்டை, உன் பேரு சண்டை. அதத்தாம சண்டை போட வந்த போயா இழிச்சாத்தாம பயலேன்னு சொல்ல வந்து. இழிச்சாத்தாம அதுக்கு பேரு. ஆமாங்க, அதுக்கு பேரு. ஆமா, இருந்தாலும் உங்க அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. அம்மா அப்பா? ஆமா. வர சொல்லவா? ஆமா. பொண்ணு கேட்டு அப்புறம் வரட்டும். முதல்ல பேரை சொல்லியா தெரிஞ்சுக்கலாம். அப்பா பேரு கைலாச ராவத்தர். என்ன இவ்வளவு நெடுகமா வச்சிருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு உட்காந்து வச்சாங்களோ? எங்க அப்பா பேரு கைலாச ராவுத்தர். எங்க அம்மா பேரு பாத்திமா மேரி. பாத்திமா மேரி. மேரி. என் பேரு? உன் பேர் என்ன? ஜோசப் ஐயர். அழகான பேரு, அழகான குடும்பம். என்னையா 3 மதமும் சேர்ந்து வருது? பழசாதி இல்லம்மா, எல்லாம் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஊர்ல அடி வாங்க விட்டுறாரு. பிள்ளைய அமர்த்துங்கண்ணே, வளர விளையாடு. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கல்மே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? மணி மாளிகைதான் கல்மே. மயக்கம் என்ன இந்த சலனம் என்ன? அன்பு காணிக்கைதான் கண்ணே. பனையில் வரும் கதைகளிலே கேட்டதுண்டு கண்ணா. காணிக்கையில் நினைத்ததிலே அது தேவதை போல நீ ஆடே. வாடை வருமே நீலே உன்
புன்னகை இதழ்கள் விளையாடு கார்காலம் என இருந்த கங்கத்தில் மீது கோலமிலே கைவளையும் உந்தன் வெயிலையும் கட்டி அணைத்து கவி பாட மாயக்கு மின்னு இந்த மவுட மின்னு மணி மாளிகைதான் கல்லே கைகளினால் தொடமாட்டேன் இருக்கும் சின்னத்தையே அது வருந்தாமல் விடமாட்டேன் உள்ளம் இருப்பது என்னிடமே அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் மயக்கம் என்ன இந்த மவுனம் என்ன மாளிகைதான் கண்ணே கயக்கமென்னே இந்த கலனமென்னே அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே அன்பு காணிக்கைதான் கண்ணே எது கை தட்டின கட்டி பிடிச்சதுக்கு அண்ணன் ஒரு தடவை ஒரு சுமார் டேய் அவங்க எதிர்பார்க்குற வாங்குற காசுக்கு உழைக்க விடுமா ஓடி போயிரு எப்படி உழைச்சா எங்களுக்கு ஞானம் வந்துடல வீணா போனாங்க நீ பாருங்க ரசிக்கிறாங்க உங்க காதல சொன்ன மாதிரி ஏன் காதலையும் ஓப்பனா உனக்கு வந்துருச்சா காதல் வெளிப்படையா நான் சொல்லிட்டேன் வெளிப்படையா சொன்னதா தெரியும் ஆமா அடுத்த ஆள் கோச்சிட்டு போயிருவேன் அடுத்த ஆள் வந்துட்டு போயிருவியா ஆமா. அதனால ஏன் காதலை நான் சொல்லட்டுங்களா தாராளமா சொல்லு, தைரியமா சொல்லு. ஒரு கிராமிய பாட்டுல சொல்லுவோம் தெம்மாங்கு காதல் ஆமா கிராமத்து காதல் ஆமா மச்சான் 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 கலரு மச்சான் நேத்து வந்ததெல்லாம் கருக்கொட்டை மச்சான் முகர கட்டைகளுக்கு 2 பேரும் போய் லவ் பண்ணிக்கிறாங்க மச்சான் 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 கருத்த மச்சான்